எப்படி சார் தமிழ் ஸ்காலர் அண்ட் டிசீசஸ்லாம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்க முன்னாடி? தமிழ் அப்படிங்கிறது, நான் தமிழ் ஸ்காலர்னா நான் தமிழில் தான் படித்தேன். இப்போ ஹார்ட் அட்டாக்கே பார்த்தீங்கன்னா திருமூலர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அடப்பண்ணி வைத்தார் அடிசலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்க மேலிரை நொந்தது இங்கென்றார். அதாவது இடப்பக்கம் மேல் சைடு, இது கீழிரை, இது மேலிரை. மேலிரை நொந்தது, இந்த இடத்துல வலி இருந்ததுன்னு சொன்னார். கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார், டப்புனு கீழே வந்தார், செத்து போயிட்டார். மக்கள் பெரும்பாலும் கேட்குறது இது எல்லாமே நீங்கள் இங்கிலீஷ் நியூ டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் புதுசாக வந்திருக்குது, புதுசாக சொல்கிறீங்க. அவங்களாம் தமிழை ரொம்ப மேம்போக்காக பார்க்குறவங்க, ஃபுல்லாக படிக்காதவங்க. தமிழில் நிறைய இருக்குது. கைரோப்ராக்டிக் மேனிப்புலேஷன், அதாவது இந்த கழுத்து சுளுக்கு எடுக்கிறாங்க, இந்த மசாஜ் ரொம்ப ஹெவியாக பண்ணுறாங்க. நம்ம கழுத்துலேருந்து மூளைக்கு போகிறதுக்கு 4 ரத்த குழாய்கள் இருக்குது. பெரிய ரத்த குழாய்கள் 2, சின்ன ரத்த குழாய்கள் 2. பார் பெஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க அப்படி வச்சு அப்படி பண்ணுவாங்க, அப்படி வச்சு இப்படி பண்ணுவாங்க. டப்பால் அந்த ரத்த குழாய் பிச்சிக்கும். இப்படி இருக்கிற ரத்த குழாயில் அந்த ஒரு லேயர் பிச்சுட்டு போயிடும். ஸோ அதுதான் டிசெக்ஷன் சொல்கிறோம். அந்த நேரம் அந்த சுளுக்கு எடுத்ததுமே சொல்லுவாங்க, சார் அது எடுத்தது எனக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தது, எனக்கு ஒரு விண்மணி பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தது, எனக்கு எங்கேயோ போகிற மாதிரி இருந்தது, எனக்கு நினைவு தப்பு. அதுதான் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு தேவையில்லை? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யோகா, அரிது மாண்டாய் பிறத்தல் அரிதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். அதுலேயும் கூண் குருடு இது எல்லாமே இல்லாமல் இந்த பிஸ்னஸ் போச்சு, ரைட், ஓகே, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த கார் ஃபெயிலியர் ஆச்சு, இன்னொரு கார் பண்ணிக்கலாம். இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு, இன்னொரு படம் பண்ணிக்கலாம். ஓகே, லைஃப் போச்சு, இன்னொரு லைஃப் கிடையாது, ஒரே ஒரு லைஃப் தான். Hello everybody, welcome to our podcast. Today we have a very respected and eminent expert in neurology, and இன்னைக்கு டாக்டர் பாலமுருகன் சார் இருக்காரு நம்ம கூட, சிம்ஸ்செல்லம் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பைனியரிங் எக்ஸ்பர்ட்ஸ் இன் நியூராலஜி இன் சேலம், தமிழ்நாடு as well as India. Welcome to our podcast, sir. Thank you, RRP. It's a nice introduction and it shows your generosity. Sir, you are an expert. There's no doubt about that. So, sir, நீங்கள் பெரிய தமிழ் ஸ்காலர்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஸோ எப்படி சார் தமிழ் ஸ்காலர் அண்ட் டிசீசஸ்லாம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்க முன்னாடி, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் எங்களுக்கு. தேங்க்யூ RRP ஃபார் ஸ்டார்டிங் இன் தமிழ் வழியில் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் அப்படிங்கிறது, நான் தமிழ் ஸ்காலர்னால் நான் தமிழில் தான் படித்தேன் 12th வரைக்கும். அதனால் நான் தமிழ் அதிகமாக விருப்பப்படுறேன். அதனால தான் தமிழில் ஒரு நோயாளிகளுக்காக ஒரு 3 புக்கு தமிழில் எழுதியிருக்கிறோம். நம்ம மக்கள் பெரும்பாலும் கேட்குறது இது எல்லாமே நீங்கள் இங்கிலீஷ் நியூ டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் புதுசாக வந்திருக்குது, புதுசாக சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது புதுசாக சொல்கிறீங்க. அந்த காலத்துலாம் ஒன்றும் இல்லை தம்பி, அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது, கேன்சரே கிடையாது, ஹார்ட் அட்டாக்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் தமிழை ரொம்ப மேம்போக்காக பார்க்குறவங்க, ஃபுல்லாக படிக்காதவங்க. தமிழில் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ஒரு உங்களுடைய டிசீஸ், இப்போ ஹார்ட் அட்டாக்கே பார்த்தீங்கன்னா திருமூலர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அடப்பண்ணி வைத்தார் அடிசலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்க மேலிரை நொந்தது இங்கென்றார். அதாவது இடப்பக்கம் மேல் சைடு, இது கீழிரை, இது மேலிரை. மேலிரை நொந்தது, இந்த இடத்துல வலி இருந்ததுன்னு சொன்னார். கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார், டப்புனு கீழே வந்தார், செத்து போயிட்டார். ஸோ இதை விட ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் யாராலையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு கார்போஹைட்ரேட் டயட் சாப்பிட்டாருங்கிறதா சொல்கிறாங்க. அடப்பண்ணி வைத்தார். அடிசல்ங்கிறது அரிசி, சக்கரை அடிசல், அக்கறை அடிசல்னா சக்கரை பொங்கல். ஸோ அடிசலை உண்டார்னா கார்போஹைட்ரேட் டயட் சாப்பிட்றாரு. அப்புறம் ஹி ஹேட் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் தென் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு செஸ்ட் பெயின் வந்தது, கீழே வந்தார். ஸோ இது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி நம்ம தமிழில் சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்குது. ஆனால் தமிழில் மருத்துவம் நிறையா இருக்குது. தமிழில் மருத்துவம் பார்க்குறது அப்படின்னா அதை ஒரு வகையான மருத்துவத்தை கூட சொல்லிக்கும்போது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கான ஆதாரங்கள் நிறையா இல்லை, அதுக்கான வளர்ச்சி இல்லைங்கிறதுனால அது நிறைய இப்போ ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இங்கிலீஷ் மருத்துவ கூட அதோட போட்டி போட முடியாததுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற எமர்ஜென்சி மெடிசன், அவசர சிகிச்சை மெடிசனில் அது நிற்கலை. ஸோ அது இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்துருக்கணும், போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுதான் இப்போ பொதுவாக மருத்துவத்தை நான் சொல்கிறது 3 விதமான மருத்துவம் தான். ஒன்று தி எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்லுவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்லுவீங்க. ஸோ ஒன்று அறிவியல் பூர்வமான மருத்துவம். ஹார்ட் அட்டாக் அப்படின்னு போனாங்கன்னா அதுக்கு 6 மணி நேரத்தில் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது அல்லது கேத் லேபில் போய் அது அறிவியல் பூர்வமான மருத்துவம். இது கடந்த 100 வருஷத்தில் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எதுவும் மாறும். ஸோ ஏன்னா சயின்ஸ் கீப்ஸ் சேஞ்சிங், அதான் சயின்ஸ்.
இது அறிவியல் பூர்வமான மருத்துவம் அல்லது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் மெடிசன். ஸோ அனுபவபூர்வமான மருத்துவம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் மெடிசனில் வந்து தலைவலிக்குதா ஒரு இஞ்சி கஷாயம் கொடுங்க, ஓகே, வயிற்றுப்போக்கு இருந்தால் ஒரு மோர் கொடுங்க. இதெல்லாம் ஒவ்வொரு இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் மெடிசன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சயின்ஸாகவும் மாறும். அந்த சயின்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி திருப்பி அது தப்புன்னு சொல்லும், அது ரைட்டுன்னு சொல்லும். இது எவிடன்ஸ். இந்த 3வது குரூப்பில் தான் நம்ம அடிச்சு விடும் மைத்தியம்னு சொல்கிறது. சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறோம், நெஞ்சொலி இருக்குதா, ஸோ அப்போ வந்து நீ பூண்டியும் இதையும் வெந்தயத்தையும் சாப்பிடு, உனக்கு ஹார்ட்டில் இருக்கிற பிளாக் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். டெய்லி 2 பூண்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக்கே வராது. இது அடிச்சு விடும் வைத்தியம். இந்த 3வது விஷயத்தில் தான் நிறைய பேர் மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வாட்ஸ்அப் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவர்கள் நிறைய இந்த மாதிரி பாட்காஸ்ட்டோ அல்லது வாட்ஸ்அப்போ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக்ஸில் வந்து அருண் ஒரு ரொம்ப நல்லா பண்ணுறாரு உணவு, அப்புறம் டாக்டர் பால் பண்ணுறாரு, அப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது அவசியம். ஏன்னா பொதுமக்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் dr.rrp's பாவ் இந்த சென்ஸ் தட் நீங்கள் பொதுமக்களுக்கு போகாமல் பொதுமக்களுக்கு தப்பான எண்ணங்கள் இருக்குது, தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் மித் அப்படின்னு சொல்கிற தப்பு. நம்ம நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அது சொல்கிறாங்க. பட் என்ன ப்ரொமோட் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கணும். இது வந்து செல்ஃப் ப்ரொமோஷன் கிடையாது. இதில் வந்து மருத்துவத்தை இன்னும் ஈஸியாக்கி மக்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இது வர்றது மருத்துவத்தை வந்து இன்னும் மக்களுக்கு கொண்டு போகும், மக்களுடைய அறியாமையை போக்கும், மக்களுடைய மித்தை வந்து மாற்றும், அவநம்பிக்கைகள் அல்லது தவறான இருக்கிற நம்பிக்கைகளை மாற்றும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் இயர்ஸ் தமிழில் வந்து நிறைய பாட்காஸ்ட்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல பாட்காஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக டாக்டர் மகேந்திரன் பேசுனதையும் கேட்ட பிறகு எனக்கே வந்து கால் பிளாடரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறது தெரியுது. ஸோ தோ ஐஎம் டாக்டர் இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் மாறிட்டு வரும்போது எங்களுக்கு தெரியறதில்லை. அந்த ஃபீல்டு மாறும்போது ஒவ்வொரு ஃபீல்டும் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கிறது. இந்த தமிழ் வழி மருத்துவம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, தமிழில் மருத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ட்ரூ. ஓகே. இன்னும் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, மொழியில் ரத்த குழாயில் அடைப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தமிழில் நிறைய இருக்குது. தமிழில் சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா டெட்டனஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இப்போ இங்கிலீஷில் படிக்கும்போது லாக் ஜா அண்ட் ஆபிஸ்டோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அதுக்கு பேரே வந்து வாய்ப்பூட்டு வில்வாத நோய். ஓகே. 2 கிளாசிக்கல் ஃபைண்டிங் தான் டெட்டனஸில், லாக் ஜா அண்ட் ஆபிஸ்டோனஸ். 2த்தையும் சேர்த்தவங்க வாய்ப்பூட்டு வில்வாத நோய்னு வச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி அவங்க அதை சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிம்டம்ஸ் அறிகுறிகளை சொல்கிறது என்ன நிறைய விஷயங்கள் பெத்தாலஜி பிரகாரமோ அல்லது மைக்ரோபயாலஜி பிரகாரமோ இல்லை, எல்லாமே அனுபவம் பேஸ்ட். பட் அது நம்ம நிராகரிக்க முடியாது. அது அந்த அனுபவத்தை எவிடன்ஸ் பேஸ்டாக மாற்றிருக்கணும். அது யாரும் பண்ணல. அதுதான் இன்னும் கஷ்டமாக இருக்குது. இதில் நடுப்புற வந்து அடிச்சு விடு வைத்தியம் மாதிரி நம்பிக்கை மித்தில் வச்சு எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது. நாய் கடிச்சுதா அப்படின்னா நீடாமங்கலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நீடாமங்கலத்துக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது. என்னுடைய அப்பாவுக்கு நாய் கடிச்ச கூட நீடாமங்கலத்துக்கு போனார். ஸோ இது எஜுகேட்டட், வாஸ் எ கோஆபரேட்டிவ் சப் ரிஜிஸ்டார். பட் நோ அதர் வே. எல்லாரும் சொல்கிறாங்க நாய் கடிச்சுன்னா நீங்கள் அங்கே போகணுன்ட்டு. அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து அந்த நாய் கடிச்சத்தில் கீறிட்டு அங்கே வந்து ஒரு பாயிலிங் ஆயிலை உள்ளார ஊற்றுறாங்க. ரியலாக அங்கே ஒரு ஸ்கார் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. அந்த இடத்துல அந்த ஹீட்டில் வந்து ஸ்கார் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. ஸோ இது எப்படி சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு மட்டும் இப்போ யாருமே அது நீடாமங்கலம் போகிறதுல எல்லாமே இது உங்களுக்கு வந்து வேக்சின் தான் போடணும். நீங்கள் வேக்சின் தான் போடணும். ஓகே. இதை ஒரு விதத்தில் சயின்டிஃபிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா தட் இஸ் ஒரு சட்டில் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் நாய் கடிச்ச உடனே என்ன பண்ணணும், ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும் அந்த இடத்த. ஓகே. அந்த வைரஸ் நரம்பு மூலமாக போகிறதுக்கு இட் டேக்ஸ் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ். ஸோ யூ வாஷ் இட், தட்ஸ் இனஃப். ஃபஸ்ட் எமர்ஜென்சி. அதுக்கு பிறகு நீங்கள் வேக்சின் போடுறீங்க. இவங்க என்ன பண்ணாங்க, வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லா கீறி விட்டு அங்கே இருக்க நர்வ் எண்டிங்ஸ் சொல்லியாக தான் அது உள்ளார போகணும், நாட் த்ரூ த பிளட். ஸோ நர்வ் எண்டிங்ஸை தே வாண்ட் டு அந்த நர்வ் எண்டிங்ஸை வந்து அழிக்கிறதுக்காக ஹாட் பாயிலிங் வாட்டர் ஆயில் பாயிலிங் ஆயில் போடும்போது பார்த்தா அங்கே இருக்க நர்வ் எண்டிங்ஸ்லாம் காலியாகும், ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும். ஓகே. ப்ராபபிளி தட் வுட் ஹவ் கில்ட் தி ரேபிஸ். பட் இது எவிடன்ஸ் இருக்கா, இதை எவிடன்ஸாக மாற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரைட். அதை விட ஈஸி வே ஆஃப் வேக்சின் வந்துருச்சு. ஸோ விச் ஹேஸ் நியர் 100% ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த விஷயத்தில் தான் நம்ம மாறாமல் இருந்ததுனால நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்குது. ட்ரூ சார். ஏன் சார் உங்கள் நியூராலஜி பொறுத்த வரைக்கும் வென் யூ ஸ்டார்டட் ஸ்டடிங், நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது MBBS இல்லை MD படிக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ ரைட் நோ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது,
ஸ்ட்ரோக்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நல்லா பண்ண முடியும். இப்போ இதே 20 years பேக் how it was, ஈவன் எம்ஆர்ஐ சிடி எல்லாமே இட்ஸ் அட்வான்ஸ் டு வெரி ஹை லெவல் நினைக்கிறேன். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் கொஷின் நீங்கள் கேட்டது. ஏன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த கொஷினை கரெக்டாக கேட்டீங்க. ஸோ நியூரலாஜிஸ்ட் எப்பயுமே வந்து பேக் சீட்டில் தான் போகும். ஸோ கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆன்ஜியோ பண்ணுறாங்க, அவங்க வந்து பலூன் போடுறாங்க. ஸோ தென் ஆஃப்டர் நியர்லி அபவுட் 20 years நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே நியூரலாஜிஸ்ட் இன்டர்வென்ஷனாக கொஞ்சம் எடுப்பாங்க. இது ஒன்று. இன்னொன்று, நெஃப்ராலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இம்யூன் மாடுலேஷனில் பார்ப்பாங்க. அவங்க என்னென்ன இம்யூன் மாடுலேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இவங்க ஒரு 10-20 years கழிச்சு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணா ஃபார் தி டாக்டர்ஸ். ஸோ நியூரலாஜிஸ்ட் எப்பயுமே கொஞ்சம் ரிசர்வ் பீப்புள், கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. டைமில் என்னென்ன பெட்டராக இருக்குது அப்படி தான் போடுவோம். அப்படி பார்த்தா கார்டியாலஜி ஸ்டார்டட் த்ராம்போலிசிஸ் லாங் பேக். எஸ், ஐ திங்க் 1960-70s த்ராம்போலிசிஸ் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 80s வந்து நியூரலாஜிஸ்ட் எடுத்தாங்க. பட் ஆனால் அந்த த்ராம்போலிசிஸ் ரத்த கரைப்பான் கிளாட் பஸ்டர்ஸ் பெரிய அளவில் எடுக்கல. ஓகே, ஏன்னா ரத்த குழாய் அடைப்பு அப்படிங்கிறது ஹார்ட்டில் சொல்லுவீங்க, பிரெயினில் ரத்த குழாய் அடைப்பும் வரல, ரத்த குழாயில் லீக்கும் வரலாம். ஸோ நம்ம கிளாட் பஸ்டர் கொடுத்து அது லீக் ஆச்சு அப்படின்னா என்ன பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டுக்கு கொடுக்குற அதே மருந்தை பிரெயின் கொடுக்கலாமா அப்படின்னா 86 கொடுத்து கொஞ்சம் பிரச்சனையாச்சு, அதனால் அதை நிறுத்திட்டாங்க. ஹார்ட்டு கொடுப்பாங்க, பிரெயின் கொடுக்க மாட்டாங்க. பட் 96 தான் வந்து ஐ ஓப்பனர். ஓகே, கிளாட் பஸ்டர்ஸ் கேன் பி கிவன், அது வேற கிளாட் பஸ்டர்ஸ், அதனுடைய டோசேஜ் வேற அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. 96 தான் ஃபஸ்ட்டு ஒரு ஐ ஓப்பனர். அங்கே தான் முதல்ல ரத்த குழாய் அடைப்பு, அது ஸ்ட்ரோக் பக்கவாதத்துக்கு 3 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அந்த வால்வை ஓப்பன் பண்ண முடியும், அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறது 1996. அது இந்தியாவுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 years ஆச்சு. 2001 2001 ஃபர்ஸ்ட் ஐ டிட் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் த்ராம்போலிசிஸ். ஸோ 2001 ஐ ஜாயின். 2002 February என்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸ் த்ராம்போலிசிஸ். அப்போலாம் இந்த த்ராம்போலிசிஸ்க்கு அவேர்னஸ் கிடையாது, ரெஃபர் பண்ணுறதும் கம்மியாக இருக்கும், மக்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் ப்ளீட் ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். 2002 ஃபர்ஸ்ட் கேஸ் பண்ணேன். 2003 செகண்ட் கேஸ் த்ராம்போலிசிஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு தான் ரெண்டாவது கேஸ். ஏன்னா 3 மணி நேரத்தில் வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு கேஸ் ஸ்ட்ரோக் பேஷண்ட் 1 அல்லது 2 த்ராம்போலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டல் எப்படி போயிட்டு. ஸோ இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் இன் ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா, ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா நெஞ்சு வலி இருக்கும். நீங்கள் நெஞ்சு வலிக்கான மாத்திரை கொடுத்தா கூட நீங்கள் ஹார்ட் அட்டாக் குறைஞ்சிச்சுன்னா அவன் நினச்சிக்குவான். தி பம்பிங் எஃபெக்ட் ஆஃப் த ஹார்ட், ஒரு இப்படி பம்ப் பண்ணுறது, ஒரு இடத்துல மட்டும் பம்ப் பண்ணல, கொஞ்சம் இன்ஃபாக்ட் ஆனாலும் இது பம்ப் பண்ணிக்கும், ஓரளவு மேனேஜ் பண்ணி. இங்கே ஸ்ட்ரோக்கில் வந்து பிரெயினில் ப்ராப்ளம் தான், ஒரு இடம் போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இமேஜின் தட். நான் சொல்கிறது அதே தான். ஸ்ட்ரோக்கை பற்றி சொல்லும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்கள், உங்களால் பேசவே முடியலன்னு பாருங்கள். ஒரு நாள் உங்கள் கை வரவே இல்லைன்னு நினச்சிட்டு கையை வந்து கட்டி வச்சு பாருங்க, தென் யூ நோ தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஸ்ட்ரோக். ஒரு நாள் ஒரு கண்ணு தெரியல அப்படின்னு வச்சு பாருங்க, அல்லாட்டினா ஆஃப் கண்ணு தெரியலன்னு, ஆமாம் டபுளாக தெரியுது அப்படின்னு. டபுளாக தெரிஞ்சுன்னா 2 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும், தலைவலி வந்துடும், ஒரு மாதிரி செய்யும். ஒரு கண்ணாடி சரியா இல்லைனாலே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒன்று பேச முடியாது, ஒன்று கை கால் வரல, அல்லது நடக்க முடியாது. அப்படிங்கும்பொழுது அதுக்கு பிறகு ரெக்கவரி சான்சஸும் அந்த குரூஷியல் பீரியடுக்கு மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதை தாண்டிட்டாங்கன்னா, தட்ஸ் த ரீசன் இட் இஸ் an எமர்ஜென்சி. இட் இஸ் எமர்ஜென்சி டிசிஷன் ஹேஸ் டு பி டன் பை த டாக்டர் அண்ட் த பேஷண்ட். இது ஓவர் 20 years has evolved a lot. ஸோ அதுதான் நான் பார்க்குறது வந்து. அதனால நிறைய பேஷண்ட்ஸுடைய பிரெயின் சேவ் பண்ண முடியுது, அவங்களுடைய லைஃப்பை சேவ் பண்ண முடியுது. ஸோ ஐ always that stroke may affect the organ brain or it may affect your life. The quality of life is very poor, illa sir. Sure. Once they have a full blown stroke abdina, then it becomes very they are dependent. They're dependent. Most of the time they are dependent. Severe stroke la they are dependent, they are wheelchair bound. அப்போ அவங்களுடைய ஏர்னிங் போகுது, நம்பர் 1. ஓகே, செகண்ட், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு ஆள் ஒன்று. ஆமாம் சார். அப்போ இன்னொருத்தவங்களுடைய லைஃப்பும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஸ்ட்ரோக்குடைய மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதை ஒன்று ப்ரிவென்ஷன் பெஸ்ட். ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் பண்ண முடியல, வந்துருச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக ஒரு 4.5 மணி நேரத்துக்குள்ளார ஒரு த்ராம்போலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் சேலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஹாஸ்பிட்டலில் த்ராம்போலிஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் த்ராம்போலிஸ் பண்ணும்போது நான் ஒரே ஒரு ஆள் த்ராம்போலிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு 3 years கழிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் வரும். இப்போ 6 ஹாஸ்பிட்டலில் த்ராம்போலிஸ் பண்ணுறாங்க. எனி ஹாஸ்பிட்டல் வேர் தே கேன் கோ ரீச்
and immediately they can do a thrombolysis 4.5 hours. இப்போ நீங்கள் எப்படி வந்து ஸ்டென்ட் போகிறீங்களோ, எப்படி வந்து கிளாட்டை ரெட்ரீவ் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி வந்துருச்சு, நியூராலஜி வந்துருச்சு. ஸோ அப்போ அதுனா அதை கிளாட்டை போய் எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ பட் அதர் ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸ் இருக்குது யாருக்கு பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் ஃபெயிலியர் ஆகும்போது அதுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஹார்ட்டில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், பிளாக் தான். அங்கே ப்ளீட் கிடையாது, இங்கே ப்ளீடும் வரலாம். இந்த ப்ளீடு வரும்போது மேனேஜ்மெண்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். கிளாட் பஸ்டர்ஸ் கொடுக்க முடியாது, அப்போ அதை ஆப்ரேட் பண்ணுமா அல்லது மருந்துகள் கொடுத்து. ஸோ இட் இஸ் அன் எமர்ஜென்சி. ஐ ஆல்வேஸ் த ஹைப்பர் அக்யூட் எமர்ஜென்சிலேயே மோஸ்ட் ஹைப்பர் அக்யூட் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் இதுதான். அதனால தான் நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா கோட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஆக்டிவேட். ஸோ பேஷண்ட் வந்ததுமே எங்களுடைய டோர் டு நீடல் டைம் 20 மினிட்ஸ்க்குள்ளார பண்ணணுங்கிறதுக்காக இம்மிடியேட்டாக மைக்கில் தேல் அனௌன்ஸ் அட் கோட் ஸ்ட்ரோக் அப்படின்னு. கோட் ஸ்ட்ரோக்னு அனௌன்ஸ் பண்ணால் 4 டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டு கெட் ஆக்டிவேட்டட். ஒன்று நியூராலஜி டிபார்ட்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும், கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு மெசேஜ் போய்டும், பிகாஸ் இசிஜி கார்டியாக் எவாலுவேஷன்ஸ். லேபுக்கு மெசேஜ் போய்டும், தே ஹேவ் டு இமீடியட்லி கம் அண்ட் தென் கெட் தட் லேப் ரிப்போர்ட். அண்ட் ஃபார்மசிக்கு மேனேஜ் ரிப்போர்ட் போய்டும். ஃபார்மசி பீப்புள் ஹேஸ் டு பிரிங் தட் மெடிசன் காஸ்ட் அரௌண்ட் 40,000 rupees. அவங்க யாராலையுமே உடனே 40,000 rupees கட்ட முடியாது. ஸோ தே வில் சே தட் ஓகே வில் டூ இட் பிகாஸ் தே ஹேவ் டு மேக் எ டிசிஷன் வித்தின் 10 minutes. அவங்க வந்து நாங்கள் எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுது, அவங்க ஒரு 10 minutes டிசைட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் 20 to 30 minutes நம்ம அதை த்ராம்பலைஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களே வந்து ஒரு 1.5 hours 2 hours கழிச்சு தான் வருவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து 20 minutes எடுத்துக்கிறதே ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ எங்களுடைய த்ராம்பலைசிஸ் டைம் பார்த்தீங்கன்னா 20 to 25 minutes ஆகுது. ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இட் கோஸ் டு ஒன் ஹவர் போல் ஆகிடுது. ஸோ எவ்ரி மினிட் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் 1 million நியூரான்ஸ் டெத் ஆகிட்டே இருக்குது ஸ்ட்ரோக்கில். ஸோ எ மினிட் தட் யூ டிலே. ஸோ நிறைய பேர் சரி 4.5 மணி நேரத்துக்குள்ள இன்ஜெக்ஷன் போட்டால் வருமா, நல்லா ஆகிடும்ல, அப்போ ஏன் இன்னும் டைம் தான் நமக்கு இருக்குது. இட்ஸ் நாட் லைக் கேட் ஓப்பனிங் கேட் க்ளோசிங். ஸோ எவ்ரி மினிட் தெர் இஸ் 1 million நியூரான்ஸ் ஆர் டையிங். ஸோ யூ டிலே 5 minutes 5 million neurons are dead. ஸோ அதனால the earlier we do it. இதுதான் ஒரு மெசேஜ் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ பப்ளிக் வந்து தே ஆர் ஆஸ்கிங், சார் எப்படி சார் ஸ்ட்ரோக் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன சார் சொல்லுவீங்க? ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா people say that fast அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பி ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்னு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஃபேஷியல் ட்ராப். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இப்படி இருக்கிறாங்க, அப்படி லைட்டாக அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃபேஸ் அப்படி போயிடும். ஸோ ஃபேஷியல் ட்ராப். ஸோ இந்த பக்கம் அப்படி போகிறது, ஃபேஸ் வந்து வீக்னஸ் வருது, எஃப் ஃபேஷியல். ஏ வந்து ஆம், கை வந்து சரியாக வரல, ஒரு இதை பிடிக்க முடியல, ஸோ ட்ராப் ஆகுது. ஸோ ஆம். எஸ் வந்து ஸ்பீச் அஃபெக்ட் ஆகுது, அவங்க நினைச்சபடி பேச முடியல அல்லது பேசவே முடியல, அடுத்து குளறி பேசுகிறாங்க. எல்லாமே சடனாக வந்ததுன்னா, ஸோ சடனாக ஃபேஸ் ட்ராப் ஆர் ஆர்ம் வீக்னஸ் ஆர் ஸ்பீச் ப்ராப்ளம். டி இஸ் டைம். ஸோ டைம் இஸ் பிரெயின். ஸோ ஆக்சுவலி டைம் இஸ் ஹார்ட். Time is muscle, time is heart. So time is muscle. Actually, it started from time is money. Okay. So time is money, then time is muscle, and time is brain. So time is brain because they have to reach within 4.5 hours now. So இது இல்லாமல் ஸ்ட்ரோக் வரலாமா அப்படின்னா அதனால பி ஃபாஸ்ட்னு ஆட் பண்ணாங்க. பி இனி இப்போ திடீர்னு ஒரு பேலன்ஸ் போச்சு, உங்களுக்கு நிற்க முடியல, நடக்க முடியல, ஸோ தள்ளாட்ட மாதிரி இருக்குது, அதுவும் ஸ்ட்ரோக் கிடையாது. பிஇ பி ஃபாஸ்ட். இ ஃபார் ஐ. நீங்கள் இப்போ சொன்னீங்களா டிப்ளோபியா, டபுள் விஷன் இருக்குது, பார்வை சரியாக தெரியல அப்படின்னா. ஸோ பேலன்ஸ் போதோ, பார்வை சரியாக இல்லையோ, அல்லது ஃபேஸ் வீக்னஸ் இருக்குதோ, ஆர்ம் வீக்னஸ் இருக்குது, ஸோ ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்குது, பி ஃபாஸ்ட். டி இஸ் அ டைம் இஸ். இந்த சிம்டம் கண்டுபிடிச்சிட்டு they have to come early. They have to come to a center where scan facilities are available, where the neurology center is available, where thrombolysis is being done. ஸோ இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஃபாஸ்ட்டாக வந்தாங்க அப்படின்னா அந்த சென்டர் ஹேஸ் டு டூ தி த்ராம்போலைசிஸ் வித்தின் 30 minutes. இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு நிறைய இருந்தது 20 yearsல. மணி இருக்காது அல்லது டைம் இருக்காது. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நான் டிவைஸ் பண்ணிருக்கிறது கோட் ஸ்ட்ரோக். ஸோ வந்ததுமே கேஷுவாலிட்டி டியூட்டி டாக்டர் வித்தின் 3 minutes they have to activate by mic a கோட் ஸ்ட்ரோக். கோட் ஸ்ட்ரோக் ஆக்டிவேட் 4 டிபார்ட்மெண்ட் வந்துடுவாங்க. ஸோ இல்லாட்டினா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு எமர்ஜென்சி டாக்டர் ஹேஸ் டு கால் நியூராலஜிஸ்ட் நம்பர் 1. நியூராலஜிஸ்ட் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் வேறு பிஸியில் இருப்பாங்க. அப்புறம் தென் தே ஹேவ் டு இசிஜி டெக்னீஷியன் அங்கேருந்து வரணும், அல்லது லேப் வரணும் பிளட் சுகருக்கு. ஸோ இது கோட் ஸ்ட்ரோக் ஆக்டிவேட்னா அவங்க வந்துடுவாங்க. கரெக்ட். ஸோ எல்லாமே 4 நிமிஷத்தில் முடிஞ்சிட்டு தென் ஒன் பர்சன் வில் பி எக்ஸ்பிளைனிங் அபவுட் தி ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஏன் த்ராம்போலைசிஸ் பண்ணணும், த்ராம்போலைசிஸோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது எல்லாமே எங்களால் இப்போ தி ஷார்ட்டஸ்ட் ஐ ஹவ் டன் ஃபார் 12 minutes. சம்டைம்ஸ் டாக்டர் கால் மீ, இப்போ நான் பேஷண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களையும் ப்ரைம் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட் வந்து இந்த த்ராம்போலைசிஸ் டோர் டு நீட் வந்து 12 minutes.
தே ஆல்ரெடி பிரைம் பிரைம் அது வந்து அதில் வந்து ரெஃபரிங் டாக்டர்ஸ் ஹாஸ் எ மேஜர் ரோல். ஸோ அவங்க இம்மிடியட்டாக பார்த்துட்டு டிலே எங்கேயுமே பண்ணாமல், ஏன்னா ஸ்கேன் சென்டரில் போய் அவங்க டிலே பண்ணக்கூடாது. கரெக்ட். ஸோ ஸ்கேன் சென்டரில் 10 1 11 வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்ட்ரோக் வந்திருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக போடுது. ஸோ எங்கள் கோட் ஸ்ட்ரோக் ஆக்டிவேட் பண்ணதும் ஸ்கேன் எது போயிட்டு இருந்தாலும் they will stop that scan and they receive the patient. ஏன்னா ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். கரெக்ட் சார். ஸோ அவங்க முன்னாடி ஸ்கேன் போயிட்டு அதை நிறுத்திட்டு இந்த ஸ்கேனுக்காக டைம் ஒதுக்கிடுவாங்க. ஸோ இது வந்து நிறைய எங்களுடைய டோர் டு நீடல் டைம், ஸோ எங்களுடைய டைம் வந்து குறைக்க வசதியாக இருக்குது. சார், இப்போ ஸ்ட்ரோக் த்ராம்பலைசிஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸ் என்னவா இருந்தது சார்? 1996 தான் ஸ்ட்ரோக்கில் கிளாட் பஸ்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ நியூ இங்கிலாந்து ஜேர்னலில் ஆர்டிக்கல் வந்தது. அதுக்கு பிறகு 2000 நான் இந்தியாவில் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதிக அளவில் பிக்கப் பண்ண முடியாததுக்கு காரணம் 2 சொல்லுவேன். ஒன்று வந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளார த்ராம்பலைஸ் பண்ணி ஆகணும். கிளாட் பஸ்டரை 3 ஹவர்ஸ்க்குள்ளார கொடுக்கணும், நம்பர் 1. இப்போ ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கலாம், அல்லது இப்போ 12 மணி வரைக்கும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹார்ட்டில் வந்து செஸ்ட் பெயின் வந்த டைம் அவனை எழுப்பி விட்டுடும். ஆப்வியஸாக தெரியும், செஸ்ட் பெயின் வந்த உடனே எனக்கு 6:10 வந்தது செஸ்ட் பெயின் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியும். இங்கே ஸ்ட்ரோக்கில் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, காலைல எந்திரிச்சு பார்த்தா வீக்னஸ் இருக்கும். கரெக்ட். ஸோ அப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ ப்ராபப்ளி நைட்டு தூங்க போகும்போது 9 மணிக்கு படுத்துனாங்கன்னா 10 மணிக்கு அது ஆரம்பிச்சதா, அது காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஆரம்பிச்சதா, அப்போ நைட் 10 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நான் 3 ஹவர்ஸ் போயிடுச்சு இல்லை, காலைல 6 மணிக்கு வந்தாங்கன்னா. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டில் த்ராம்பலைஸ் பண்ணுறதுல, கிளாட் பஸ்ட் கொடுக்கறதுல அது ஓப்பன் அப் ஆகும், ஓப்பன் அப் ஆகாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இங்கே ஓப்பன் அப் ஆகலாம், ஓப்பன் அப் ஆகாமல் இருக்கலாம். 3வது விஷயம், அது ஓப்பன் அப் ஆகி ப்ளீட் ஆகலாம் பிரெயினில். ஸோ ஹார்ட்டில் அந்த ப்ளீட் ஆகிற பிரச்சனை இல்லை. இந்த ப்ளீட் ஆச்சுன்னா தட் இஸ் 8% ஆஃப் தி பீப்புள். 100 பேருக்கு நம்ம கொடுத்தோன்னா அதில் 8 பேருக்கு ப்ளீட் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு இனிஷியலாக கொஞ்ச நாள் வர்சனிங் ஆகலாம். இந்த ப்ராப்ளத்தினால மக்கள்கிட்ட ஒரு பயம், ஈவன் அமோங் தி டாக்டர்ஸ்கிட்டே ஒரு பயம் இருக்குது. ஸோ அப்படி தான் இருந்தது. இப்போ நல்ல நல்ல ட்ரக் வந்த பிறகு 4:30 மணி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கும் பொழுது அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சேலஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 1996 அவங்க இந்த பேப்பர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் நீங்கள் சொல்லிங்க, நல்ல கேசஸ் மட்டும் தான் அவங்க எடுத்துக்குவாங்க ஒரு பேப்பர் பப்ளிகேஷன்ஸ்க்கு. ஏஜ் லெஸ் தென் 16 குழந்தைங்களுக்கு பண்ண முடியாது, ப்ரெக்னென்ட் பீப்புளுக்கு பண்ண முடியாது, 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது. அவங்க கரெக்டாக 16 வயசுலேருந்து 80 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், மற்றவங்களாம் எக்ஸ்க்ளூஷன் பண்ணிட்டேன். இப்போ 81 வயசு ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்து என்ன பண்ணுவீங்க? சயின்ஸ் இல்லை. ஸோ அங்கே தான் வந்து எவிடன்ஸ் இல்லை, பட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வில் சே தட் ஓகே ஐ கேன் கிவ். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே எவிடன்ஸாக மாறும். அதில் ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ட்ரக்கும் ப்ரெக்னென்ட்டுக்கோ லாக்டேஷனோ, அதாவது பிரசவ டைம்லேயோ அல்லது கர்ப்ப காலத்துலேயோ அல்லது தாய்ப்பால் கொடுக்குற டைம்லையோ நீங்கள் கொடுக்க முடியாது. அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் தெரியாது. ஸோ அப்போ எந்த ஸ்டடிலையும் அந்த குரூப்பை எடுத்துடுவாங்க. ப்ரெக்னென்ட் லேடி ஸ்ட்ரோக் கூட வராங்க, என்ன பண்ணுவீங்க? ஸோ நெட்டில் போட்டு பார்த்தா, ரிசர்ச் பண்ணி பார்த்தாக்க நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம், இது உங்களுடைய இண்டிவிஜுவல் கேஸ் தான், ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டருடைய கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க, அதனால டாக்டர் வந்து உடனே ரெகக்னைஸ் பண்ணி வித்தின் 1 ஹவரில் ஷூட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட தருமபுரி பக்கத்துலேருந்து ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணி அவங்களுக்கு 6 மந்த்ஸ் ப்ரெக்னன்சி. அப்போ த்ராம்பலைஸ் பண்ணலாமா? நான் கேட்குற ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் யாருமே இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை. ஏன்னா ரொம்ப ரேர் இது ஸ்ட்ரோக் ப்ரெக்னன்சியில் வரணும், அவங்க 1.5 3 ஹவர்ஸில் வரணும், அவங்களுக்கு ப்ளீட் இருக்கக்கூடாது, இந்த 3 விஷயமும் கரெக்டாக ஃபிட்டாக ஸ்கேன் பண்ணணும். ஸோ அப்போ அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணோம். இது வரைக்கும் எவிடன்ஸ் கிடையாது, ஆனால் இதே ப்ரெக்னன்சி இல்லைன்னா நாங்கள் த்ராம்பலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிருக்குது, நீங்கள் இதை யோசிச்சு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி மீட்டிங் நினச்சால எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது டீவியேஷன் கிடையாது, எவிடன்ஸ் இல்லை. எவிடன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறது? ஸோ அவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவங்களுக்கு ரைட் சைடு ஃபுல்லாகவே வீக்னஸ், பேச முடியல. ஸோ பட் அந்த டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ மேட் டிசிஷன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, சயின்ஸ் என்ன சொல்லுதோ சொல்லுங்கள். நான் ஒன்றும் நினைக்கிறதுக்குல, சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். வி கேன் டூ த்ராம்பலைசிஸ், எவிடன்ஸ்னு கிடையாது. ஸோ த்ராம்பலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸில் ஸ்பீச் வந்துருச்சு, வீக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு 9th மந்த்தில் வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் டெலிவரி பண்ணாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து they came and that's a wonderful experience. ஸோ அதை நாங்கள் we sent for a international journal for a publication. It got accepted within a month. இன்றைக்கி நீங்கள் நெட்டில் போட்டு த்ராம்பலைசிஸ் ப்ரெக்னன்சி டெனக்டிவ் பேஸ் போட்டிங்கன்னா எங்களுடைய ஆர்டிக்கல் வரும். ஸோ
ஒரு சேலத்தில் உட்காந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிக்கிள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் 1-to-1 ரிலேஷன்ஷிப் தான் நான் சொல்லுவேன். அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஸோ நம்ம அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க, தட் வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் வி ஹேட். எவ்ரிதிங் வென்ட் வெல். ஓகே, சப்போஸ் ப்ளீட் அடிச்சிருந்து, சப்போஸ் மோசமாக இருந்ததுன்னா, இதுதான் மருத்துவத்துடைய மகத்துவம்னு சொல்கிறது. இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். ஸோ இஃப் இட் இஸ் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் வாட் ஐ வில் டூ, இதுதான் அன்னைக்கு நாங்கள் யோசிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி டஃப். அதேமாதிரி நாங்கள் 90 இயர்ஸ் பீப்புளுக்கும் த்ராம்பலைஸ் பண்ணியிருக்கோம், பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் த்ராம்பலைஸ் பண்ணியிருக்கிறோம், செகண்ட் ஸ்ட்ரோக் த்ராம்பலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து த்ராம்பலைசிஸ் போயிருக்குது. ஸோ ஓவர் இயர்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த்ராம்பலைசிஸ் இன் திஸ் ஏரியா we can probably say that we are doing it almost every week. We are doing 1 or 2 thrombolysis. சார், இப்போ த்ராம்பலைசிஸ் பண்ணல அப்படின்னா என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு? அவங்க பண்ணாமல் இல்லை டைம் பீரியட் தாண்டி வந்துட்டாங்க, ஒரு 4 hours மேலே வந்துட்டாங்க. ஸோ 4 டைம் பீரியட் தாண்டி வந்துட்டாங்க. பட் லார்ஜ் வெசல் வந்து பெரிய ரத்த குழாய்களை பிளாக் இருக்குது அப்படின்னா ஆன்ஜியோ பண்ணி அந்த கிளாட்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 6 to 12 hours வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம பண்ண முடியும். ஓகே, அது பண்ணிங்கன்னா 3 பேருக்கு பண்ணிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ரெக்கவரி ஆகும், ஒருத்தவங்களுக்கு ரெக்கவரி ஆகாது, ஒருத்தவங்களுக்கு இன்னும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஆஃப் த டிசீஸ் ப்ராக்ரஸ். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, ஒரு டிசீஸ் நான் சொல்கிறது வந்து வந்ததுமே அவங்க கேட்குறது, சார் ரெக்கவரி ஆகிடுவாங்களே, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு இல்லை, ஹார்ட் அட்டாக்னு வராங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் வித்தின் எ மினிட் ஆரம்பிக்கிறீங்க. அவங்க கொஷின் வந்து நிறைய முரண்பாடுகள் வர்றது, நிறைய பேஷண்ட்ஸ் டாக்டர்கள் தாக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய அறியாமை தான். அதுக்கு ஒரு ஓமை நான் சொன்னேன், டாக்டர் நான் வந்துட்டேன், டாக்டர் பேஷண்ட் அழைச்சிட்டு வந்துட்டேன், நீங்கள் தான் பார்த்தீங்க, செகண்ட் டே வந்து எப்படி மோசமாக முடியும்? வந்துட்டல ஹார்ட் அட்டாக் நீங்கள் சொன்னீங்க, பட் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க, அப்புறம் எப்படி 2வது நாள் இறந்து போனார்? நீங்கள் சரியாக வைத்தியம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரோக் வந்தார், 2வது நாள் 3வது நாள் வைத்தியம் பண்ணுறாரு, அப்புறம் கொடுத்த மருந்து கேட்கலையா? ஸோ இதுக்கு ஒரு ஓமானம் சொல்லுன்னா, ஒரு வீடு எரியுது, நான் தான் ஃபயர்மேன். ஓகே, ஸோ நான் ஃபயர்மேன் வந்துட்டேன், வீடு எரிஞ்சிட்டு இருக்குது, நான் என்ன செய்ய முடியும்? அதான் நான் பேஷண்ட்ஸை கேட்குறது. ஸோ உங்கள் வீடு எரியுது, நீங்கள் ஃபயர்மேனை கூப்பிட்டீங்க, ஃபயர்மேன் வந்து தண்ணி அடிக்கிறார். இப்போ அவர்கிட்ட அடுத்த 10 நிமிஷத்தில், சார் ஃபயர் ஆரம்பிச்சிடுவீங்களா சார்? ஸோ பழைய வீடு கிடைக்குமா சார்? இது கேட்பீங்களா? யூ நோ தட். ஓகே, அவரால் ஃபயர்மேன் வந்தாலும் சரி, டீம் வந்தாலும் சரி, அது அணையறதுக்கு 10 நிமிஷம் ஆகலாம், 10 மணி நேரம் ஆகலாம். அது அந்த வீடு எப்படி இருந்தது, மரத்தால் இருக்குதா, அந்த வீட்டில் காட்டன் இருக்குதா, அந்த வீட்டில் வந்து கேஸ் இருக்குதா, ஓகே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது, காற்று அடிக்குதா, ஸோ இதை பொறுத்து தான் அது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதே என்ன பண்ணாலும் சரி, கடைசியில் நீங்கள் கொடுக்குறது வந்து டேமேஜ்டு ஹவுஸ் தான் கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி தான் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா, அது ஸ்கார் ஆச்சுன்னா ஸ்கார் தான் அது கடைசி வரைக்கும். அது மாதிரி பிரெயினில் ஸ்கார் ஆச்சுன்னா அந்த ஸ்கார் தான் அது. அப்போ அந்த ஸ்காரான ஏரியா வந்து ஸ்பீச் அஃபெக்ட் ஆகலாம், அவங்களுடைய வேகத்தை குறைக்கலாம், அவங்களுடைய நடையுடைய வேகத்தை குறைக்கலாம், அல்லது தள்ளாட்டத்தை குறைக்கலாம். ஸோ இது நான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட்டே நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிஷமும் 1 மில்லியன் நியூரான்ஸ் டேமேஜ் ஆகுது. அப்படிங்கும் பொழுது ஒரு 6 மணி நேரம் கழிச்சு வரீங்க, டேமேஜ் ஆச்சு, கம்ப்ளீட்டாக வந்து பேரலைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ டிசாஸ்டர். ஓகே, ஸோ அவங்களுடைய லைஃப்பை சேவ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா பிரெயின் இஸ் கான். ஸோ ஆர்கனை சேவ் பண்ண முடியலனாலும் லைஃப்னாச்சும் சேவ் பண்ண முடியுமா? சேவ் பண்ண லைஃப் எப்படி இருக்கும்? பெரும்பாலான பேருக்கு மிசரபிளாக இருக்குது. ஆமாம், டிபெண்ட். அவங்களால பேச முடியாது, ரயில் ஸ்ட்ரீப் வழியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும், யூரினுக்கு ஒரு கத்திட்டு போடுறதா இருக்கும், வீல் சேரில் இருப்பாங்க, அவங்க டோட்டலி டிபெண்ட். அவங்களுடைய ஏர்னிங் போயிடுது, அவங்க டோட்டலி டிபெண்ட். அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், ஆக்சுவலி ஒரு ஆளுங்கிறது தப்பு, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு 2 பேர் தேவை. கரெக்ட் சார். ஜஸ்ட் பாருங்க, 24 hours ஒருத்தவங்க பார்த்துக்கணும், அவங்க கீழே விடக்கூடாது, அவங்க சாப்பாடு கொடுக்கணும், அவங்க மோஷன் போனால் அழைச்சிட்டு போகணும், க்ளீன் பண்ணணும், அவங்கள தூக்க முடியாது. ஸோ 2 பேர் 24 hours கூட இருக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதுதான், அதாவது த பர்டன், economic burden to the society, to the government is huge for stroke untreated. ஸோ அதனால் we have to treat within 4.5 hours. அதை விட பெஸ்ட் ப்ரிவென்ஷன். எஸ் சார். ஸோ வாட் வில் பி நம்பர் 1 சார், உங்கள் ப்ரிவென்ஷனுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரோக் எப்படி ப்ரிவென்ட்? ஒரு 5 முக்கிய காரணங்கள் அப்படி சொல்லலாம். பிபி, அதாவது ரத்த கொதிப்பு, சர்க்கரை, கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஆல்கஹால். இந்த 5 தான் பிக் 5 நான் சொல்லுவேன். இது இல்லாமல் அவங்களுடைய ஜீன் சம்மந்தப்பட்டது, ரத்தத்தில் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு
90% இந்த 5லேயே நம்ம முடிச்சிடலாம் நம்ம. ஸோ பிபி இருக்கும், டாக்டர் போயிருப்பாங்க, பிபிக்கு மாத்திரை கொடுத்தாங்க, அப்புறம் நல்லாயிடுச்சு, எனக்கு தான் மயக்கம் வரலையே. ஸோ அதுக்கு நான் சொல்கிறது வந்து ரைட், ஒரு பலூன் ஊதிக்கிட்டே இருக்கிறீங்க, எந்த செகண்ட் வெடிக்கும்னு சொல்ல முடியுமா? ஸோ அதே மாதிரி தான் பிபி ஏற 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 எந்த செகண்ட் அது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு செகண்ட் தான் வெடிச்ச பிறகு பலூன் காலி, அவ்வளோதான். அதுக்கு பிறகு எனக்கு அதே பலூன் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னொரு பலூன் தான் வாங்கி கொடுக்க முடியும், இன்னொரு பிரெயின் வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் பிபிங்கிறது உங்கள் ரத்த குழாயுடைய வெறியிற தன்மை ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரெஷர் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டே இருக்குது, அதை டாலரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஒரு செகண்ட் ப்ளீடிங், அவ்வளோதான். ஒரு செகண்டில் பிளாக், அவ்வளோதான். ஸோ அதனால் எனக்கு பிபி இருந்ததுன்னா எனக்கு மயக்கம் இருக்கணும், பிபி இருந்தால் தலைவலி இருக்கணும், இது எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறது. அதுமாரி சர்க்கரையும் அதுதான். நான் சர்க்கரை இருந்தது, டாக்டர்கிட்ட போனேன், மாத்திரை கொடுத்தாரு, இப்போ சரியாயிடுச்சு, இப்போ இல்லை அப்படின்னாங்க. ஸோ இது மக்களுடைய வந்து என்னென்னா, இது மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம், அது நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்கள வந்து ஒரு ஏமாற்றிக்கிறதான விஷயம். அப்புறம் கொலஸ்ட்ரால், அது பிளட் டெஸ்ட் பண்ணால் தான் தெரிய செய்யும். ஸோ தின் இண்டிவிஜுவலுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஒபீஸ் இண்டிவிஜுவலுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கலாம். அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலுடைய அது அவங்களுடைய உணவு பழக்கத்தை தான் சொல்லுது. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இது அதனால தான் ஸ்மோக்கிங் ஆல்கஹாலில் ஒவ்வொரு ஆல்கஹால் பாட்டிலையும் கவர்மெண்ட் வந்து குடியை கெடுக்கும், உடல்நலத்திற்கு கேடுன்னு சொல்லியே விற்கிறாங்க. ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் அதை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரிவென்ஷன் வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் ஐ திங்க் பீப்புள் டோன்ட் டேக் இட் சீரியஸ்லின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன், பிளட் ப்ரெஷர் வி போத் மேனேஜ். நிறைய பேர் சொல்லுவோம் அந்த 140, 100, 150, 100. அஃப்கோர்ஸ் சம் பீப்புள் ஹாஸ்பிட்டல் வந்தோன்னே அதிகமாகுது. பட் வி ஆல்வேஸ் டெல் தம் திருப்பி போய் செக் பண்ணுங்கள், திருப்பி வாங்க. ஐ டோன்ட் திங்க் 90% they don't come back. அண்ட் 10% உங்ககிட்ட ஸ்ட்ரோக்னு வருவாங்க, இன்னொரு 10% என்கிட்ட ஹார்ட் ஃபெயிலியர் இல்லைனா ஹார்ட் அட்டாக் ஆகி வருவாங்க. ஐ திங்க் தி ரூல் ஆஃப் 9, அது ரூல் ஆஃப் 3, ரூல் ஆஃப் 9. ஓகே. ஸோ ரூல் ஆஃப் 9 படி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உண்மையிலேயே அது ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கிறது ரொம்ப கம்மியான பேராக தான் ட்ரீட்மெண்ட் வராங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியறதில்ல, தெரிஞ்சாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்பராக ஃபுல் டோஸ் எடுத்துக்கிட்டாலும் லாங் டேர்மில் எடுத்துக்கிறது இல்லை. எல்லாமே இருக்குது சார். அவங்க எல்லாமே சைலண்ட் கில்லர்ஸ். ஆல் 3 ஆர் சைலண்ட் கில்லர்ஸ் தான். டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் அண்ட் கொலஸ்ட்ரால், ஆல் 3 ஆர் சைலண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரோக் வந்தோடனே மித்து இருக்குல்ல சார், இந்த புறா ரத்தத்தை தேடி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம ஊரில் அது காமனாக இருக்குது. புறா ரத்தம் அப்படிங்கிறது அதுவும் வந்து மேட்டூர் இதில் வந்து பெல்ட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, புறா ரத்தத்தை தடவுறது அப்படிங்கிறது ப்ராபப்ளி அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் இல்லை, அறிவியல் பூர்வமான மெடிசன் இல்லைங்கும்போது அது அனுபவபூர்வமாக ஏதோ இதை பண்ணால் நல்லா இருக்குமா, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கவும், அப்படி பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்பொழுது ஸோ பொதுவான வியாதிகள் பார்த்திங்கன்னா 3 விதம் தான். ஒன்று வந்து தன்னாலே சரியாகக்கூடியது, பெஸ்ட் வந்து ஃப்ளூ. நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஓகே ஒரு வாரத்தில் சரியாகும், மாத்திரை சாப்பிட்லாம் 7 நாளில் சரியாகும்னு ஜோக் அடிப்பாங்க. ஸோ அது வந்து தன்னாலே சரியாகக்கூடியது. ஒரு இன்ஜுரி ஆச்சு, ஒரு நீங்கள் நடக்கிறீங்க, ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ப்ரெயின் ஆச்சு, நீங்கள் 2-3 நாளில் தன்னாலே சரியாயிடும் அது. ஸோ இது எல்லாமே தன்னாலே சரியாகக்கூடிய ஒரு வியாதி, ஒரு குரூப் ஆஃப் வியாதி இருக்குது. 2வது குரூப் வந்து நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சரியாகும். ஹார்ட் அட்டாக் வராங்க, ஸ்ட்ரோக் வராங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும், அவ்வளோதான். ஒரு எபிலெப்சின்னு வராங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துரும். 3வது குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் தான் இன்றைக்கி முக்கியமான குரூப். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் தன்னால் சரியாகிறது ரைட், யாருக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மருந்து கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது சரியாகும். ஸோ அதில் நீங்கள் என்ன வேணாலும் விளையாண்டுக்கலாம் நீங்கள். ஸோ இன்னொன்று, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிறது பீப்புளுக்கு நல்லாவே தெரியும். ஹார்ட் அட்டாக்கை போய் கொண்டுட்டு போயிட்டு வந்து நெஞ்சு வலியில் ஒருத்தன் வந்து நான் வந்து பச்சளை சாப்பிட்றேன்னு யாரும் போக மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் மாட்டிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இசிஜி எடுத்து அதுக்கான விஷயங்களை பண்ணுவாங்க. இந்த 2 குரூப்புக்கும் பிரச்சனை கிடையாது, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நடுப்புற இருக்கிற ஒரு குரூப் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதை கண்ட்ரோல் வச்சுக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஸ்துமா, எக்ஸிமா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதை விட்டிங்கன்னா திருப்பி வரும். ஸோ ஆஸ்மா இது அந்த கண்ட்ரோல்லே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ட்ரோல்லே வச்சுருந்தாலும் சர்க்கரை வியாதி 5 வருஷம் கழிச்சு ஹார்ட் அஃபெக்ட் பண்ணலாம், பிரெயின் அஃபெக்ட் பண்ணலாம், ஐஸ் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால தான் எவ்ரி இயர் வந்து சர்க்கரை வியாதிக்கு வந்து நீங்கள் வந்து கண்ணை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அது. ஸோ கிட்னி அஃபெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒன்று குணப்படுத்திடலாம், இன்னொன்று கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை வேலையை காட்டும். 3வது விஷயம்தான் குணப்படுத்த முடியாது, அது மரபணு சம்மந்தப்பட்டது அல்லது டீஜெனரேட்டிவ் டிசீஸ், மூப்பு வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகள் சில. அது ஒரு சின்ன குரூப். அந்த குரூப்பு தான் நிறைய பேஷண்ட்ஸ்கிட்ட, நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போக வேண்டிய நிலைமை இருக்கும்.
ஸோ இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்ட்டு. ஆங்கில மருத்துவத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க, இது முடியும், இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மாற்று மருத்துவத்தில் இதை ட்ரை பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து அந்த கோவங்கள் வருது, நம்மளை ஏமாத்திட்டாங்களோ அப்படிங்கிற கோவங்கள் வருது. இப்போ ஸ்ட்ரோக் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஃபுல்லாக வந்துருச்சு அவங்களுக்கு, ஒரு மாதம் கழிச்சு வராங்க அப்படின்னா, கை கால் வீல் சேரில் வராங்கன்னா, அதை என்னால் வந்து க்யூர்படுத்த முடியாது. மீண்டும் ஸ்ட்ரோக் வராமல் தான் எல்லாரையும் பார்க்க முடியும். அதனுடைய ட்ரபிள், அவங்களுக்கு யூரின் ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணலாம். அவங்களுடைய ஸ்டிஃப்னஸ் இருக்குது, அதை சரி பண்ணலாம். அவங்களுடைய வாக்கிங் சரியா இல்லை, அதை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி, பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த நியூரான்ஸை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ண முடியலாம். ஆனால் அது எரிஞ்சு போன வீடாக தான் இருக்கும். அது பழைய வீடாக கிடைக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு விஷயந்தான், அந்த மக்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த எவிடன்ஸ் இல்லாமல், அனுபவ அறிவு சரியாக இல்லாமல் சும்மா அடிச்சு விடு, அவர் போய் பச்சை புறா ரத்தம் சாப்பிட்டேன். அதனால் நான் வந்து மேட்டூருக்கு ஒரு தடவை போனேன், 2008 வந்து போனேன், என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு. அங்கே ஆக்சுவலி ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட் தான். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது, இது நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பச்சை புறாவை, அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து அதை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அவங்கள. அப்படி பார்த்தா பச்சை புறாங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய மாநில பறவை, எமரால்ட் டவ். ஓகே சார். ஓகே, நீங்கள் ஏற்காடு ரோட்டில் போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் இந்த இதில் ஜட்ஜ் இதில் போட்டிங்கன்னா எமரால்ட் டவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு படம். ஸோ ரொம்ப ரேர். அதை வந்து என்ன பண்ணுறான், பிடிச்சி கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அந்த ரத்தத்தை வந்து ஆல்கஹாலில் கொடுத்து அதை குடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் ரத்தத்தை அந்த ஸ்ட்ரோக் வந்த இடத்துல தடவுறாங்க. அப்புறம் அந்த இது பார்பிக்யூ மாரி சுட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இது என்ன மருத்துவம்னா, இது அவங்களுடைய நம்பிக்கைகள். ஸோ அந்த நம்பிக்கைகள் அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கி அதனால் பச்சை புறாவே கிடையாது இங்கே மேட்டூர் ஃபாரஸ்ட்டில். இப்போ அதுதான் நான் முடியும். ஸோ இது மக்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் 20 இயர்ஸில் இந்த மித்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இது ஒரு விஷயம். ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு பயங்கரமான மித்து வர்றதுக்கு காரணம் வாட்ஸ்அப் குரூப்பும் நம்மளுடைய மக்கள் அடிச்சு விடு, அவ்வளோதான். யூடியூப் எல்லாம் பண்ணா. ஸோ தினமும் காலையில் வெந்நீரில் 2 சொட்டு தேன் கலந்து சாப்பிட்டால் உங்கள் உடம்பு இளைக்கும். ஓகே. ஸோ அப்புறம் பூண்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக். நீங்கள் டெய்லி பூண்டு சாப்பிட்டோம்னா ஆஃபீஸில் யாரும் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. இதுதான் நடக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து சரி, இவனுக்கு என்ன ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் திங். ப்ரிவென்ஷனுக்கு பெஸ்ட் நான் சொல்கிறது வந்து, சார் இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3 அப்படின்னு ரொம்ப அருமையான. இன்னைக்கு திருக்குறள் வந்து இன்றைக்கும் நிற்கிறதுக்கு ரீசன் என்ன RRP, எந்த சயின்ஸும் மாறிக்கிட்டே இருக்கு. மெடிசன் நீங்கள் படித்த புக்கு 10th எடிஷன் படிச்சிருப்பீங்க, இப்போ ப்ராபப்ளி 20th or 21st எடிஷன் மாறி. ஸோ எவ்ரி 2 years எடிஷன் மாறிக்கிட்டே இருக்குது. தேர் இஸ் ஒன் புக் இன் தமிழ், அது அப்படியே இருக்குது கிட்டத்தட்ட 2000 வருஷமா. அப்போ 2000 வருஷமாவும் கரெக்டாக அப்ளை பண்ணணும்னா அவர் எந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணணும்? ஓகே, யூஸ் ஆப்ட் வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் எதை ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் சரி, எதை ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் சரி, அல்லது எதை உங்களோட உறுப்புகளை ரொம்ப உபயோகப்படுத்தினாலும் சரி, அல்லது உபயோகப்படுத்தாஇருந்தாலும் சரி, மிகினும் குறையினும் நோய் செய்யும். ஸோ எனிதிங் தட் இஸ் டூ மச் ஆர் டூ லெஸ், மால் நியூட்ரிஷன் சொல்கிறோம். ஸோ அண்டர் நியூட்ரிஷன் ஆர் ஓவர் நியூட்ரிஷன். அன்னைக்கு ஓவர் நியூட்ரிஷனை பற்றி அப்படியே சொல்லிட்டாரு. மிகினும் ஃபர்ஸ்ட் சொன்னது மிகினும் தான். மிகினும் குறையினும் நோய் செய்யும். நூலோர் வலி முதல, வலிங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து 3 தானே, வந்து காற்று, நீர், நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாயம், 5 பூதங்களில் வந்து இந்த 3 பூதங்களை வச்சு தான் அந்த நாடி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் காற்று, நீர் அண்ட் நெருப்பு, இதை வச்சு தான் நம்ம நாடி பார்க்க. அவங்க வந்து வலிங்கிறத வந்து ஏர், காற்று. இதை வச்சு இந்த 3 விஷயங்களை தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய உடம்புல இது 3த்தையும் பேலன்ஸ் பண்ணிங்க. இதில் ஜாஸ்தியானாலும் சரி, கம்மியானாலும் மாட்டிக்குவீங்க. ஸோ அப்படிங்கிறத சொல்லிருக்கு. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஐ கால் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மெடிசன். பிரின்சிபிள் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து தமிழில் நல்லா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எது மிகுது அப்படின்னு சொன்னால், நான் இவர் மகேந்திரன் பாட்காஸ்ட் பார்க்கும்போது பார்த்தேன் நான், நீங்கள் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சாக்லேட் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு மிட்டாய், அவ்வளோதான் சார். ஓகே, கரெக்ட் தான். ஸோ நோ கேட்பரிஸ். ஃபஸ்ட்டு அந்த கேட்பரிஸ் வந்தது ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டே 500 rupees சாக்லேட்டை ஒரு பார்
ம். ஓகே, அதனுடைய கலோரிஸ் என்ன? எல்லாத்துலேயும் அது மாதிரி தான். ஐஸ்கிரீம் அப்படின்னா குச்சி ஐஸ்கிரீம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ₹500 ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தீங்க, அதனுடைய கலோரிஸ் என்ன இருக்குது? அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹியூஜ், எல்லாமே ஓவர். ஸோ இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறதுக்கு இந்த மேஜர் நான் சொன்ன 5 பிக்ஸ், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸை பண்ணிங்கன்னா அது குறையும். பட் எதுவாக இருந்தாலும் டூ மச். நான் போய் ஜிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிம்மில் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறேன். ஓகே, ஸோ டூ இட் மாடரேட்லி. ஓகே, ஸோ நீங்கள் ஜிம் பண்ணி ஜிம்னாஸ்டிக் ஆக போகிறீங்கன்னா அது வேறு, அது ப்ரொஃபஷனலாக போகிறது வேறு. ஓகே, நீங்கள் வந்து ஆணழகராக போக போகிறீங்க அப்படின்னா அது பண்ணுறது வேறு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம். அது ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் நடந்து போங்க, வீட்டில் ஒரு 10 நிமிஷம் நடங்க. வீட்டில் டிவி பார்க்கும்போது நான் எங்கள் பேஷண்ட் சொல்கிறது வந்து, எங்கள் நடக்க முடியல டாக்டர், எங்கள் வீட்டுக்கு வெளியில் போனால் நாய்க்கு குறைக்குது அப்படின்னா, நீங்கள் டிவி ஆன் பண்ணிட்டு நியூஸ் போகிறப்ப அந்த ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே நடங்களேன், ஜஸ்ட் ஒரு ஜாகிங் போங்களேன். ஸோ இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ் தான் அவங்க நடக்காமல் இருக்கிறதுக்கு. இன்னைக்கு கிளைமேட் சரியில்லை, பனி இருந்தது, நான் போக முடியல. ஸோ ஆல்வேஸ் இதை நியூஸ் பார்ப்பீங்களா, பார்ப்பேன், சரி நியூஸ் போடுங்க, நான் அந்த 20-30 நிமிஷம் அதே இடத்துல நின்றுட்டே நடங்க. ஸோ அவங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ண முடியும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். Prevention is always better than the cure itself because cost effective. It's very much cost effective. Okay, so ஒரு ஸ்ட்ரோக் வந்துனா I know that patients are spending in lakhs. Yes sir, same thing. அது ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா at the end வந்து ஒரு 25 lakhs ஸ்பெண்ட் பண்ணவங்களாம் நான் பார்த்துருக்கேன். எல்லாம் முடிஞ்சு at the end of 6 months கேட்பேன், எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்பேன். ஸோ 25 lakhs ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு பிபி மாத்திரை சாப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சுகர் மாத்திரை இருந்தாங்க, பர் மந்த் they will be spending ₹2,000. ஸோ பர் இயரே ஒரு ₹20,000 மேலே போகிறது. ட்ரூ சார். சார், த்ராம்போலைசிஸ்னா என்ன சார்? வாட் இஸ் மீன் பை த்ராம்போலைசிஸ்? ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இப்போ ரத்த குழாய் அடைப்பு, அது ஹார்ட்டில் அடைப்பு ஏற்பட்டுனா ஹார்ட் அட்டாக், பிரெயினில் வந்துன்னா பிரெயின் அட்டாக். அது முதல்ல தான் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னாங்க, பக்கவாதம்னு சொன்னாங்க. இப்போ மக்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும், அது ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்காக பிரெயின் அட்டாக் 2000 ஸ்ட்ரோக் அசோசியேஷன் பிரெயின் அட்டாக்னு சொல்லுங்கள். ஹார்ட் அட்டாக்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க வராங்களோ அதேமாதிரி பிரெயின் அட்டாக். ரத்த குழாயில் அடைப்பு, அவ்வளோதான். ஸோ ஹார்ட்டுக்கு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கிளாட் பஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. த்ராம்போலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, கிளாட் பஸ்டர்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கிளாட் பஸ்டர்ஸ் இன்ஜெக்ஷனாக கொடுக்குறது. அந்த இன்ஜெக்ஷனாக ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் பிரெயினுக்கு அது பிளாக் ஆச்சுன்னா, இப்போ ஒரு மீன் எடுத்து தொட்டிலேருந்து வெளியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் துடிக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா, திருப்பி நான் தண்ணி கொடுத்துட்டேன்னா அது போயிடுச்சு. அது அந்தமாரி இந்த நரம்புகள் அப்படிங்கிறது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4.5 மணி வரைக்கும், 4.5 மணி நேரம் வரைக்கும் அதை தாக்கு பிடிக்கும். அந்த ரத்தம் இல்லாமல், ரத்தத்தில் தான் ஆக்சிஜன் இருக்குது, ரத்தத்தில் தான் குளுக்கோஸ் இருக்குது. ஸோ மற்ற சுற்றி இருக்கிறத வச்சு ஒரு தாக்கு பிடிக்க முடியும் ஓரளவு. 4.5 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா அது டெட். ஓகே, ஒரு மீனை தூக்கி வெளில போட்டிங்க, அது டெட் ஆன பிறகு திருப்பி நான் அதே தண்ணியில் போடுறேன், ஏன் அது மீன் ஓடலன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் போடும்போது அது டெட் ஆயிடுச்சு. டெட் ஆனதை தூக்கி போட்டிங்கன்னா இருக்கிற மீனும் செத்து போயிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிளாக் ஆகிடுச்சு, டிஷ்யூஸ் டெட். ஸோ கிளாட் பஸ்டர் 4.5 மணி நேரத்துக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா டெட் டிஷ்யூவில் நீங்கள் கொடுக்குறதுல காசு வேஸ்ட்டு, இன்னொன்று அங்கே பிச்சுக்கிட்டு போகலாம். ஸோ அதனால அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதாவது எஃபெக்ட் கிடையாது, பின் விளைவுகளும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால அந்த 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்குள்ளார கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறது. பட் அறிவியல் ஆராய்ச்சிகள் வர 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 பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸுக்கு 6 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 3 மணி நேரம் சொன்னாங்க, இப்போ 4.5 மணி நேரம், இப்போ கொஞ்சமாக 6 மணி நேரம் வந்துட்டு இருக்குது சில பேஷண்ட்ஸுக்கு, செலக்டட் பேஷண்ட்ஸுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு உதாரணம் நான் சொல்கிறது அவ்வளோதான். ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தண்ணி தொட்டில் இருக்கக்கூடிய ஒரு மீனை தூக்கி வெளில போட்டிங்கன்னா அது துடிச்சிட்டு இருக்கும், பார்த்துட்டே இருப்பீங்க. அதை 1 நிமிஷத்துக்குள்ளார திருப்பி போடலாம் அப்படின்னா நீங்கள் 1 நிமிஷம் வெயிட் பண்ணி போடுவீங்களா, அடுத்த செகண்டே போடுவீங்களா? ஸோ அவ்வளோதான், அடுத்த செகண்டே போடணும், அதுதான் லைஃப் அதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் அந்த 4.5 ஹவர்ஸ்ன்னு சொன்னாலும் த பெஸ்ட் பீரியடுங்கிறது 1.5 ஹவர்ஸ். ப்ராக்டிக்கலி கொஞ்சம் கஷ்டம். 1.5 ஹவர்ஸ்க்குள்ளார ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே அவங்க இருந்தாங்கன்னா தான் அது வர முடியுது. ஸோ ரீசனாக நான் சொன்னது 17 நிமிஷத்தில் ஒரு த்ராம்போலைஸ் பண்ணோம். டோட்டல் டைமே வந்து அந்த பேஷண்ட் 30 நிமிஷத்தில் த்ராம்போலைஸ் பண்ணோம். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரோக் வந்து 30 நிமிஷத்தில் நாங்கள் த்ராம்போலைஸாக பண்ண முடிஞ்சது. கம்ப்ளீட் ஹெமிப்ளேஜியா வந்தது. ஸோ அதுக்கு 100% சக்ஸஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது sooner they come, sooner they do well. சார், சீக்கிரம் வந்தாங்கன்னா you give the medicine and brain also recovers well. உடனே ரிகவர் ஆகிடுது. அதாவது பெர்மனன்ட் டேமேஜ் ஆகாமல் இட் ரிகவர்ஸ் இமீடியட்லி, சேம் லைக் ஹார்ட் ஆல்சோ. சார், இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கைரோப்ராக்டிக் மேனிப்புலேஷன், அதாவது இந்த கழுத்து சுளுக்கு எடுக்கிறாங்க, இந்த மசாஜ் ஒரு ரொம்ப ஹெவியாக பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து ஸ்ட்ரோக் வருமா சார்?
நம்ம கழுத்திலிருந்து மூளைக்கு போகிறதுக்கு 4 இரத்த குழாய்கள் இருக்குது. பெரிய இரத்த குழாய்கள் 2, சின்ன இரத்த குழாய்கள் 2. பெரிய இரத்த குழாய்கள் அப்படிங்கிறது வந்து எலும்புக்குள்ளார போல, அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளார போகுது, பட் எலும்புல போகுது. சின்ன இரத்த குழாய்கள் 2 வந்து இந்த பின்னாடி போகிறதுக்கு வந்து ஒரு எலும்புல இருக்கிற ஹோல் வழியாக அப்படி போகுது. ஸோ இப்போ கழுத்து வலி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பார் பெஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க அப்படி பண்ணுவாங்க, அப்படி வச்சு இப்படி பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மசில்ஸ் கொஞ்சம் ஒரு நெட்டி முறியுது அப்படின்வாங்க. ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு ஃபீல் குட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ சில பேர் நல்லா மசாஜ் பண்ணி இந்த கழுத்தை நல்லா வச்சு பிடிச்சி எடுப்பாங்க. அப்போ அந்த 2 பின்னாடி போகிற ரத்த குழாய் 2 வந்து ஒரு எலும்புடைய ஒரு ஹோல் வழியாக போகும்பொழுது அந்த எலும்பை அவங்களுக்கு ஏற்கனவே டேமேஜாக இருக்குது, ரத்த குழாயில் டேமேஜாக இருக்குது, அல்லது எலும்பில் டேமேஜாக இருக்கும்போது டபால் அந்த ரத்த குழாய் பிச்சிக்கும். இப்படி இருக்கிற ரத்த குழாயில் வந்து அந்த ஒரு லேயர் வந்து பிச்சுட்டு போயிடும். ஸோ அதுதான் டிசெக்ஷன் சொல்கிறது. அந்த ரத்த குழாய் வந்து விரிஞ்சி பிச்சுக்குது உள்ளுக்குள்ள. பிச்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த நேரம் அந்த சுளுக்கு எடுத்ததுமே சொல்லுவாங்க, சார் அது எடுத்தது எனக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தது, எனக்கு வந்து ஒரு விண்மணி பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தது, எனக்கு எங்கேயோ போகிற மாதிரி இருந்தது, எனக்கு நினைவு தப்பு. அதுதான் மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்கும் இது வருதா அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்கு கழுத்தில் எலும்புலையோ அல்லது ரத்த குழாயிலையோ டேமேஜ் ஆகுது, எடுக்கிறவங்களும் தப்பாக அல்லது ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு ஜெர்க் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த 2 ரத்த குழாயில் ஏதாச்சும் ஒரு ரத்த குழாய் டக்குன்னு விரிஞ்சிடும். ஸோ அது லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இதுதான் ப்ராப்ளம். அது உடனே அவங்க கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியும். அவங்களே சொல்லுவாங்க, பேஷண்ட் சொல்லுவாங்க, அது பண்ணும்பொழுது எனக்கு எங்கேயோ ஒரு சுற்றுச்சு அப்படின்னா மாட்டிக்கிட்டிங்கன்னா. ஸோ எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல். ஸோ நிறைய நான் வந்து ஒகேனக்கல்ல பார்க்குறது, அந்த தேகோ அங்கே போயிட்டு வந்து ஆயில் மசாஜ் பண்ணி அவங்களுடைய மசில்ஸ்லாம் ஸ்டிஃபாக இருக்கும், அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அப்போ போனில் ஒரு டேமேஜ் ஏற்படுத்திட்டு அதை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எடுத்த உடனே எங்களுக்கு தலை சுற்றுது, எனக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்ததுன்னா இம்மீடியட்லி தே ஹேவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஏன்னா உடனே ஸ்ட்ரோக் வராது. ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்ச பிறகு அது அந்த ரத்த குழாய் விரிஞ்சது அப்படியே போய் பிரிஞ்சுக்கிட்டே வரும். பிரிஞ்சு வந்து அந்த 2 லேயர் மாறும்பொழுது தான் டக்குன்னு மறைக்கும். ஸோ அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இந்த பக்கம் ஸ்ட்ரோக் வந்தது, ஸ்ட்ரோக் இங்கேயும் வரலாம், முன்னாடியும் வரலாம், பின்னாடி ஸ்ட்ரோக் வந்ததுனாலே நாங்கள் கேட்போம், கழுத்து வலின்னு சொல்லி நீங்கள் வந்து சுளுக்கு எடுத்தாங்களா அப்படின்னா, ஆமாம் சார் சுளுக்கு எடுத்துட்டாங்க சார் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் சொந்த கையில் காசுல சூனியம் வச்சுக்கிறது தான். ஸோ சுளுக்கு எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் இந்த ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறதுனால தே ரிகவர். இட்ஸ் கால்ட் அஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி ஒரு காமன் பர்சனுக்கு எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு களிமண்ணை நீங்கள் உங்களுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு உருண்டையாக இருந்ததுன்னா இது பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம். அல்லது ஒரு சிலை மாதிரி இருக்குது, அதை நீங்கள் மாற்றி இன்னொரு சிலையாக பண்ணலாம். அந்த மாதிரி பிரெயினை வந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிறது, பிரெயின் இஸ் ட்ரெயினபிள். ஓகே, ஸோ அதை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரலாம். லாங்குவேஜ் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆகுது. எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஹிந்தி லாங்குவேஜ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என் மூளையில் ஹிந்தி லாங்குவேஜுக்கான சயின்ஸ் எதுவுமே இல்லையே. ஸோ நான் அதை விஷுவலாகவும் ஒளி சமயமாக நான் அதை கற்றுக்கிட்டு நான் பண்ணுறேன். இதெல்லாமே ப்ரோக்ராம் ஆகுது உள்ளுக்குள்ளார போய். இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ட்ரெயினபிள் திங்ஸ். நான் அதை ட்ரெயின் பண்ணுறேன். என் கை சரியாக வரல அப்படின்னா அதுக்கான நியூரான்ஸ் வந்து சரியாக வேலை செய்யலை. இங்கேருந்து இங்கே இந்த கைக்கான நியூரான்ஸ் வேலை செய்யும். அப்போ சுற்றி இருக்கிற நியூரானுக்கு நான் அதை க்ளூ கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் ட்ரெயின் பண்ணுறேன். நான் எப்படி வந்து ஒரு லாங்குவேஜை நான் கற்றுக்கிறேனோ, ஒன்று அதை பார்த்து கற்றுக்கிறேன். ஸோ அது விஷுவலாக எனக்கு அது வந்து சில க்ளூஸ் கிடைக்குது, அல்லது கேட்டு பார்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆர் ஆடிட்டரி, அந்த ரெண்டுமே பர்செப்ஷன் கோஸ் டு த பிரெயின். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து மகாத்மா காந்தி 1947 வந்து 48 வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வருது. மகாத்மா காந்தியோட பிக்சர் வருது, மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட விஷயங்கள் வருது, இந்த ரத்த கலந்தது இருக்குது. நீங்க மதுரைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த உடையுடைய இதை பார்த்த மியூசியத்தில் பார்த்தது இருக்குது, அந்த பிக்சர்ஸ் நிறைய வருது. அது கூட அதே மாதிரி வேற யாரெல்லாம் சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரலாம். திடீர்னு உங்களுக்கு இந்திரா காந்தி வரலாம், அல்லது வந்து ராஜீவ் காந்தி, இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். ஆமா, அந்த மெமரிஸ் நான் அகமதாபாத் போயிருந்தேன். ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னா பிரெயினுடைய நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் தான். நீங்க ஒன்று போட்டிங்கன்னா சல்லுன்னு போதும். அதுதான் இன்னைக்கு ஏஐ. ஓகே, இது வந்து அது ஆர்டிஃபிஷியல், அது இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கும். பிரெயின் இஸ் இன்டெலிஜென்ட். எஸ். ஓகே, ஸோ அந்த 5 சென்ஸ் வச்சு தான் நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்க.
ஓகே, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உட்டறியும் ஐந்தொடி கண்ணே உள்ளன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணு 5 சென்ஸ் சொல்கிறது தான். கண்ணுலேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் போகுது. நீங்கள் ஒரு பிக்சரை பார்த்து தான் டக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு 100 மெசேஜஸ் உங்களுக்கு வரும். எஸ் சார். இதை தான் நாங்கள் வந்து த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பிரெயின் அது லெவலுக்கு கிட்டத்தட்ட யாரும் இன்னும் போக முடியாது. ரீச் ஆகுமோ அப்படின்னா அதில் ஒரு 1/10 எடுத்துக்கிட்டா கூட பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த ஒரு எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அல்லது உங்களுக்கு ஒரு மெசேஜ் அதேமாதிரி ஒரு கம்ப்யூட்டர் திங்க் பண்ணணுமா அப்படின்னா கிட்டத்தட்ட அது கொஞ்சம் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு மெசேஜை போட்ட பிறகு அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்குது. ஓகே, அடுத்து நீங்கள் இமேஜின் போட்டிங்கன்னா அது சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் 1948 மகாத்மா காந்தி அசாசினேஷன் போட்டிங்கன்னா பிக்சரை போட்டிங்கன்னா சரசரசரன்னு வருது அந்த பிக்சர். இப்போ நம்ம சொன்ன மியூசியத்தில் நம்ம சொன்ன பிக்சர் கூட வரலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கிறீங்கிறத பொறுத்து தான் அதோட இன்டெலிஜென்ஸ். கரெக்ட். இசிஜி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் இசிஜி வந்தப்போ அது ரொம்ப கேவலமாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஸ்டடி பண்ணால் 94 to 97% வந்து கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ டேட்டா அதுக்கு கொடுக்குறீங்கன்னு தான் பொறுத்திருக்கும். அந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கு எவ்வளோ டேட்டா கொடுத்து அதை மாடிஃபையபிள், அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். அதை தான் இன்னும் ஒரு களிமண்ணை நீங்கள் இப்படிலாம் மாற்றுறோமோ அதே மாதிரி பிரெயினை ட்ரெயின் பண்ணி நீங்கள் மாற்ற முடியும். இந்த கை வரல, அப்போ என்னுடைய வேலையெல்லாம் இந்த கை தான் செய்யும். ஓகே, ஸோ அப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணால் இந்த கையை ரெஸ்ட்ரைன் பண்ணு, இந்த கையை கட்டி போட்டுடும். இந்த கையை கட்டி போட்டுச்சுன்னா நான் தண்ணி குடிக்கணும். ஓகே, இந்த கை வரமாட்டேங்குது. அதுக்காக ஆட்டோமேட்டிக்காக என்ன பிரெயின் சொல்லுது, இது வரலன்னா இந்த கையை எடுத்துக்குன்னு சொல்லுது. நான் இந்த கையை கட்டி போட்டுறது. அப்போ எனக்கு தண்ணி குடிச்சாகணும், இங்கே போகணும் அப்படிங்கும்பொழுது இதை ட்ரெயின் பண்ணுது. மூவ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் சயின்ஸ். இப்படிதான் எவ்வளோ ஆகுது. ஒன்று இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி இதை மூவ் பண்ணுறது. இன்னொன்று எது முந்திரி கொட்டை மாதிரி வருதோ அதை அடக்கு. அப்போ இது ஆட்டோமேட்டிக்லி இது மேலே வரணும். ஸோ ஒரு 4-5 விதை போட்டிருக்கீங்க, ஒன்று வருது இன்னொன்று வரல அப்படின்னா இது அதை மறைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம இது பிரித்து விடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனபிள் பார்ட், அந்த ட்ரைனபிள் பார்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ணும்பொழுது நியூரல் பிளாஸ்டிசிட்டி. நீங்கள் அதை பண்ணலனாலும் சரி, ஒரு செடி வந்து அப்படியே வளர்ந்து அப்படியே கிளவிடும். அதே மாதிரி அதுவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நேச்சராகவும் இருக்குது. ஸோ அந்த நேச்சர் தான் நம்ம ஆக்சுவலி அதனுடைய பிளாஸ்டிசிட்டி தான் மாடிஃபையபிள் திங்ஸு அல்லது மாடிஃபையபிள் வந்து பை எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வர்றது தான் நியூரல் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறீங்க. அது ஒரு பிகர் சயின்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கற்றுக்கிறதே அதனால தான், அந்த நெட்வொர்க்னால தான். இட் ஃபார்ம்ஸ் அ நெட்வொர்க் சார். ஒரு பர்టిక్యులர் அந்த நெட்வொர்க்ஸ் ஒவ்வொரு இயர்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் போயிட்டுருக்கும். நவ் பீப்புள் சே தட் ஆஃப்டர் 50 years ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க்னு ஒரு வருது. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து 50 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க. 55 வயசு பிறகு பார்த்தா நிறைய ஆன்மீகத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் இன்னும் ஆன்மீகத்தை பத்தி பேச நான் இன்னும் ஆன்மீகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கல. ஸோ அதே மாதிரி வந்து 50-55க்கு மேலே தான் அது வந்து ஆன்மீகத்தை பற்றி அது ஒரு நெட்வொர்க்னு சயின்ஸ் அதுக்கான டெவலப்மெண்ட் அந்த ஏஜுக்கு பிறகு. இப்போ ஒரு மரம் வந்து எந்த டைமில் பூ பூக்குது, எந்த பக்கம் வருது அப்படின்னா எந்த டைமில் அந்த பட்டைகள்லாம் உதிருது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி பிரெயின்லையும் ஒவ்வொரு டைமில் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியா பெட்டராக இருக்குது. ப்ராபபிளி இளையராஜாவுக்கு வந்து அந்த ஆடிட்டரி பர்செப்ஷன், கோடிங், டீகோடிங் அவருக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம். இல்லை அதை அவரை ட்ரெயின் பண்ணி ஜாஸ்தியாக இருக்கலாம். டெம்பரல் லோப் அப்படியே ஹைப்பர். ஆமாம், அது நான் செகண்ட் விஷயத்தை தான் நான் சொல்கிறது. நான் கரெக்ட். ஓகே, அவர் அதுலேயே ஊறி இருக்காரு, அதுலேயே பண்ணி பார்ன் ஜீனியஸ் அப்படிங்கிறத விட ட்ரெயின்ட் as a genius. He got trained. அவர் எந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணி வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் நம்ம ஃபீல்ட்லையும் பார்த்துருப்பீங்க, ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆகும்பொழுது அதையே பார்த்து அதையே படித்து எல்லாமே அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ரோட்டில் நடந்து போனாலும் சரி, ஒரு நாய் வந்து கொஞ்சம் நாய்க்கு வந்து ஃபிட்ஸ் வருதா அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அதுலேயே அந்த பர்டிகுலர் நியூரான்ஸையே ரொம்ப டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் பிளாஸ்டிசிட்டியில் பண்ண முடியும். ஸோ ஈவன் ஆஃப்டர் அ ஸ்ட்ரோக் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணும்போது they get better. And a lot of people அவங்களுக்கு வந்து இந்த அஃபேசியா, அதாவது பேச முடியாமல் போகிறது, ப்ரோகாஸ் அண்ட் வெர்னிகிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அஃபேசியஸ் வரும்போது they train themselves. இல்லை சார், அதுக்கு நீங்கள் you have a different team of yours are helping them. ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட் இருக்காங்க, there are a lot of people, language rehabilitation இருக்காங்க. அது so important இல்லை சார். அது வருமுன் காக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறது? ஸோ வருமுன்னே காத்திருக்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். வந்த பிறகு என்ன பண்ணுறது? ஸோ ட்ரெயின் them. ஸோ இதுதான்
பட் நிறைய விஷயங்கள் பேஷண்ட்ஸோட அக்செப்டன்ஸ் எப்படி சார் இருக்கு? அது வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு எனக்கு கார்டியாலஜிலயும் இருக்கு சார். ஹார்ட் ஃபெயிலியருக்கு அப்புறம் they have to train themselves, we tell them. இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டுங்க ஆர்ஆர்பி. ஸோ நான் ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட என்னால் உட்காந்துருக்க முடியாது, டக்குன்னு வரணும், அவ்வளோதான். எனக்கு டிவி வாங்கணும்னு நினச்சின்னா அடுத்த நிமிஷம் போய் டிவி வாங்கிட்டு வரணும். ஸோ முதல்ல வந்து எனக்கு தெரியும் டிவி, நல்ல டிவி வாங்கினா அது சென்னையிலேருந்து வரணும் அல்லது ஃபாரின்லேருந்து வரணும், வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெயிட்டிங்கில் ஒரு ப்ளஷர் இருக்குது. ஓகே, டிலேட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கு. ஆமாம், இல்லை. ஸோ இங்கே வந்து இப்போ எல்லாமே ஃபாஸ்ட். அதே தான் ட்ரீட்மெண்ட்லேயும். நான் போனேன்னா ஸ்பீச்சுக்கு எனக்கு ஸ்பீச் வரல இருக்கு, ஒரு செஷன் போனால் 2 செஷன் போனால் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தேவைப்படுது. ஃபாஸ்ட்டாக தேவையில்லைங்கும் பொழுது தி ஸ்கிப் 1 டாக்டர் 2 அதர் டாக்டர், ரைட்டு. இல்லைன்னா இது ஒன்றும் சரி வரல சார், நான் 4 தடவை போனேன் ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, சரி வரல அப்படின்வாங்க. இட் டேக்ஸ் டைம். நீங்கள் ஒரு விதையை போட்டதும் உடனே மாமரம் வந்துடுது இல்லை. ஸோ அதனால தான் நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க, இந்த விவசாயம் செய்கிறவங்க, அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய புரிதல் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க ஒரு கோழி வளர்ப்பாங்க, அவங்க ஒரு மரம் வளர்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது தெரியும். திடீர்னு ஒரு கோழி இறந்து போவோம், திடீர்னு அவங்க மாடு இறந்து போவோம், இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஒரு செடியை வளர்த்துனா அது எவ்வளோ காலம் கழிச்சு அது மரம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த பொறுமை வேணும். அந்த பொறுமை இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட், எல்லாமே ஃபாஸ்ட். ஓகே, வந்து காலைல எந்திரிச்சு, அந்த காலத்தில் வந்து ரொம்ப தூரம் நடந்து தான் போவாங்க. காலைல எந்திரிச்சு அடுத்த நிமிஷம் இந்த டோரை ஓப்பன் பண்ணி அடுத்தது என்ன பண்ணுவோம் அதை பண்ணணும், அதுக்கு பிறகு ப்ரெஷ்அப் பண்ணணும், அது பண்ணணும், எல்லாமே ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்ட் அதே தான் எல்லாத்தையும் எதிர்பார்க்கும். பட் அது ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்காது. நியூரோபிளாஸ்டிசிட்டி டேக்ஸ் டைம். ஒரு குழந்தைக்கு நான் 10 நாளில் வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். அந்த குழந்தை எப்படி பிரெயின் டெவலப் ஆகுது, 5 வருஷத்தில் ஒரு நல்ல பேச ஆரம்பிக்குது. ஸோ அந்த பொறுமை இருந்தால் தான் முடியும். குழந்தை பிறந்த அடுத்த நாளே வந்து எனக்கு பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. குழந்தை பிறந்த அடுத்த நாளே ஓடணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது இல்லை வந்து வெயிட்டிங். இதெல்லாம் பிளாஸ்டிக் நியூரோபிளாஸ்டிசிட்டி நீங்கள் சொல்கிற ரீஹாபிலிட்டேஷன், கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் நாட்கள் ஆகக்கூடியது. இந்த நாட்கள் ஆகிறது வந்து அவங்களுக்கு நீங்கள் பொறுமை இல்லாதனால தான் அது ஃபெயிலியர் நிறையா வருது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறேன். இட்ஸ் நாட் ஃபெயிலியர், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ராங்லி தே அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ ஒரு த்ராம்போலைஸ் பண்ணி நான் இம்ப்ரூவ் பண்ணுறது 1/3 ஆஃப் த பீப்புள் கண்ணுக்கு முன்னாடியே காட்ட முடியும். இசிஜி சேஞ்சஸ் நீங்கள் 10 நிமிஷத்தில் கண்ணு காட்ட முடியும். ஸோ செஸ்ட் பெயின் அடுத்து 1/2 hour நிற்கும். உங்களுக்கு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி உடனே உங்களுக்கு நீங்கள் வந்து டயபெட்டிஸ் கொடுத்த பிறகு குறையும். இதெல்லாமே ஃபாஸ்ட். ரீஹாபிலிட்டேஷன், நியூரல் பிளாஸ்டிசிட்டி மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் பொறுமை. இது எனக்கு தெரியும், நீங்கள் பெரிய ஒரு யோகா ப்ராக்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வருஷமாக அது பண்ணிகிட்ருக்கீங்க. யோக நித்ரா அது வந்து நான் ஒரு தடவை உங்களோட டாக் கேட்டுட்டு தான் நானே அதுக்கப்புறம் போய் யோகா ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ இதில் இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யோகா அண்ட் லிட்டில் பிட் அபவுட் மெடிடேஷன் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ வி ஹாவ் மைண்ட் அண்ட் பாடி. ஓகே, ஸோ பாடியை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி வாங்கினீங்கனாலும் ஒரு 6 monthsக்கு ஒரு தடவை யூ ஹேவ் டு டூ. அந்த ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களே ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வண்டி கரெக்டாக சார் 1000 கிலோமீட்டர் ஓடிச்சு வாங்க அப்படின்னு 4000 கிலோமீட்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதை பண்ணுறாங்க? ஸோ தே நோ தட் 1000 கிலோமீட்டர்ஸ் போனால் இந்த டேமேஜ் வருது. அதேமாரி நீங்கள் பிறந்ததும் 5 வயசில் எது ப்ராப்ளம் வரலாம், 15 வயசில் வரலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறோமா அப்படின்னா, த பாடி இஸ் எ பயாலஜிக்கல் மிஷின். அது மிஷின் வந்து அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதில் நிறைய இருக்குது. ஸோ பயங்கர சின்க்ரனஸாக ஒரு அபூர்வமான ஒரு பிறப்புங்கிறது வந்து மனித பிறப்பு தான். அது வந்து அரிது மான்றாய் பிறத்தல் அரிதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். அதுலேயும் கூன் குருடு இது எல்லாமே இல்லாமல் நான் ஒன்று தான் சொல்லுவேன். நான் இந்த பேஷண்ட்ஸ், உங்களுடைய பாடி வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கை வரலன்னு சொல்கிறீங்களே, 55 வயசில் 55 வருஷமாக அந்த கை உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு நாள் ஹாவ் யூ தேங்க்ட் யுவர் பாடி? ஸோ நான் 8th standard படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் சொன்னார், டெய்லி படுக்கும்பொழுது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஜஸ்ட் யூ தேங்க் யுவர் ஓன் பாடி. இன்றைக்கி காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு உதவியாக இருந்த கண்ணுக்கு, ஸ்மெல் பண்ணுறதுக்கு, அந்த மூக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு, டேஸ்ட் இல்லைனா எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு நாள் டேஸ்ட் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ரொம்ப கஷ்டம் சார். ஒரே ஒரு நாள் நீங்கள் கண்ணை கட்டிட்டு சுத்தமாக கண்ணை கட்டிட்டு இருந்து பாருங்க. நான் ஒரு நாள் கூட சொல்ல, 1 hour இருந்து பாருங்க. ரொம்ப கஷ்டம். காதே கேட்காம ஒரு நாள் இருந்து பாருங்க.
ஸோ அப்போ இதெல்லாமே நமக்கு வாய்க்கப்பட்டது. we had it, take it granted. அது இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கை இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ரைட் ஹேண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய கொடை நமக்கு கிடச்சிருக்குது. அது நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கலாம், அல்லது சயின்ஸாக எடுத்துக்கலாம், அல்லது இட்ஸ் அ நேச்சர், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஜஸ்ட் தேங்க், அவ்வளோ தேங்க் பண்ணுங்க. அப்போ நீங்கள் எவ்ரிடே தேங்க் பண்ணும்பொழுது யூ நோ தட் இல்லையே இந்த இடத்துல வலி இருக்குதே, நேத்தியம் வலி இருந்தது, இன்னைக்கு வலி இருந்தது. ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஐடென்டிஃபையிங் ஒரு பாடி பார்ட் வேலை செய்யல. உங்கள் கார் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சத்தம் கேட்பீங்க, அந்த ஹார்ன் சத்தம் கேட்பீங்க, அந்த டேர்ன் பண்ணும்போது இதுக்கு தான் போய். இது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு 1000 கிலோமீட்டர்ஸுக்கும் அல்லது 5000 கிலோமீட்டர்ஸுக்கும் போய் அவனை பார்த்துறீங்க. நீங்கள் எப்போ டாக்டரை போய் பார்க்குற பிரச்சனைன்னு வந்தால் தான். ஸோ உங்களுடைய உடம்பை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு பெஸ்ட் வே, நீங்கள் எவ்ரிடே நைட் தூங்கும்பொழுது எவ்ரி பார்ட் இஸ் இட் ஃபங்க்ஷனிங் நார்மல். இந்த இடத்துல பல்லு வலி 2 நாளாக இருந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது சொத்தப்பல்லாக இருக்கும். அது அந்த செகண்டில் நீங்கள் மறந்துடுறீங்க. மோஷன் போகும்போது ஒரு எரிச்சலாக இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ தி ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஐடென்டிஃபையிங் ஆல் த ப்ராப்ளம் அட் தி இயர்லியஸ்ட். ஸோ இது வந்து நான் 8வது படிக்கும்போது என்னுடைய டீச்சர் சொல்லி கொடுத்தது. ஸ்டில் ஐ ப்ராக்டிஸ் தட் ஃபார் மை பாடி. ஸோ இந்த பாடி கரெக்டாக வேலை செய்தா இல்லையா அப்படின்னா, ஓவர் இயர்ஸ் ஆகும்போது நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வேலை செய்யும். இன்னொன்று வந்து டஞ்சன் ஆகிடும். உங்கள் வீட்டில் ஒரு 10 ரூம் இருக்குது, ஒரு ரூமை நீங்கள் பூட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து எல்லாமே படிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஷோல்டரை யூஸ் பண்ணாமல் ஓகே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அல்லு அர்ஜுன் நடக்கிற மாதிரி தான் நீங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இப்படி எடுத்து நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ த மூமெண்ட்ஸ் ஒன்ட் பி தேர். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா பார்ட்டியும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்கு எய்தர் நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி இப்படி பண்ணுவீங்க. அப்போ இந்த மூமெண்ட்ஸ். ஸோ எல்லா பார்ட்டியும் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஜாயின்ஸ் எல்லாத்துக்கும் அதுதான் சயின்டிஃபிக்கலி ஐ கேன் சே தட் த யோகா. ஸோ நீங்கள் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் யுவர் ஜாயின்ஸ் யூ ஆர் டூயிங் தட். சிம்பிளாக நான் சொல்கிறது வந்து யோகா ரொம்ப சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதில் கிட்டத்தட்ட 12 ஆசிரமம் சேர்ந்து இருக்குது. அது இப்படி போயிட்டு இப்படி வர்றதில்ல. ஸோ அந்த ஆசிரமங்களை பண்ணுங்க. ஸோ எல்லா ஜாயின்ஸ் சார் எனக்கு ஆசனம் அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணும், ஸோ டூ ஆல் தி மூமெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய ஜாயிண்ட் எந்தெந்த மூமெண்ட்ஸ் இருக்குதோ எல்லாமே பண்ணுங்க. ஸோ எல்லா மூமெண்ட்ஸையும் பண்ணுங்க. கீழே குனிங்க, எந்திரிங்க, எல்லாமே பண்ணுங்க. தென் யூ நோ தட் இந்த மூமெண்ட் சரியாக வரல அப்படின்னு தெரியும். ஸோ அது நீங்கள் யோகாவாக பண்ணும்பொழுது அந்த டைம் கொடுத்து எல்லா ஜாயின்ஸையும் நீங்கள் கரெக்டாக மொபிலைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஜாயிண்ட்டை மொபிலைஸ் பண்ணல அப்படின்னா அது ஸ்டிஃப் ஆகிடுது. ஸோ நம்ம சாதாரண நடைமுறையில் எல்லா ஜாயின்ஸையும் மொபிலைஸ் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு தயிர் கடையும் போது பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் வேறு. அந்த மூமெண்ட்ஸ் நான் பண்ணுறதே இல்லை நார்மலாக. திடீர்னு நான் போய் தயிர் கடைன்னு சொன்னால் இந்த மூமெண்ட்ஸில் வந்து எனக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லா ஜாயின்ஸும் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சயின்டிஃபிக் வே தான் இந்த யோகாஸ். நம்பர் 1 இது உடலுக்காக. மனசுக்காக நீங்கள் பண்ணக்கூடியது இந்த தியானம். யோகாலேயே கரெக்டாக டைம்டு மூச்சு இழுத்து விடுங்க, மூச்சு. ஸோ அந்த ஸ்லோனஸ் அப்படிங்கிறது எனக்கு அந்த யோகாவில் கிடைக்கும். பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் இந்த டைம் எடுத்துக்கிட்டு இந்த டைமிங்க்கு நீங்கள் ஸ்லோவாக பண்ணீங்க. அந்த ஸ்லோனஸ் ரொம்ப தேவை உங்களுக்கு. ஸோ அதை டைம்டு ஸ்லோனஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது இப்போ நீங்கள் மெச்சூர்டாக நீங்கள் அதை யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இன் அடிஷன் டு யுவர் பாடி தேர் இஸ் அ மென்டல் ரிலாக்ஸேஷன். இதுக்கு சயின்ஸ் இருக்குதா, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானா அப்படின்னா, த எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் பீன் கன்வெர்டட் அஸ் அன் எவிடன்ஸ். நித்ர யோகாவில் என்ன நடக்குது பிரெயினில், வி ஹாவ் பிரெயின் வேவ்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் நாட் கன்வெர்ட்டிங் இஸ் அ பிஸ்னஸாக நான் சொல்ல வரலன்னா, நீங்கள் உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். அப்படிங்கும்போது சயின்ஸ் வந்து மஞ்சரி திரிபாதி அண்ட் குரூப் இன் எய்ம்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் தே ஹவ் டன் தட். பீப்புள் யோகா பண்ணுறவங்க நித்ர யோகா பண்ணும்பொழுது பார்த்தாக்கா, இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ பறவைகள் வந்து தூங்குதா இல்லையா? ஸோ கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகுது அது. ஆமாம் சார். இட் மே டேக் 1 month. 1 month ஒரு கடலை தாண்டி போகும்போது 1 month தூங்காமல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, தே டிவைஸ் தட் இந்த பறவை வந்து ரைட் பிரெயினை தூங்க வைக்கும், லெஃப்ட் பிரெயின் இருந்தால் போதும் அது பறந்துட்டு இருக்கும். இட்ஸ் கால் லோக்கல் ஸ்லீப். ஓகே. ஸோ தே ஹேவ் எ லோக்கல் ஸ்லீப். ஓகே. ஓகே. ஸோ ரைட் பிரெயின் தூங்கிடும், ஸோ லெஃப்ட் பிரெயினில் போயிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் லெஃப்ட் பிரெயின் தூங்கும், ரைட் பிரெயின் தூங்கிட்டு இருக்கும். இட்ஸ் அ சயின்ஸ். ஓகே. ஓகே. சர்ப்ரைஸ் டு நோ தட். ஓகே. அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது என்னுடைய பார்ட் ஆஃப் த பிரெயினை தூங்க வைக்க முடியுமா? இட்ஸ் கால் லோக்கல் ஸ்லீப். ஓகே. ஓகே. தே ஹேவ் டன் இட்.
ஓகே, அப்போ நான் தூங்கணும்னா இல்லையா? நான் சும்மா சொல்லலாம், நான் இல்லை இந்த பிரெயின் நான் தூங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கலாம். ஸோ தே ஹவ் கனெக்டட் த வயர்ஸ். தூங்கும்போது வரக்கூடிய வேவ் ஃபார்ம்ஸ். ஆல்ஃபா இஸ் அலர்ட். ஸோ வந்து காம் அண்ட் அலர்ட், அலர்ட் அண்ட் அவேக். நீங்கள் குவைட்டாக இருந்தீங்கன்னா ஆல்ஃபா இருந்துச்சு. ஸோ அந்த ஆல்ஃபாலேருந்து தீட்டா டெல்டா போதீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப் இருக்கிறீங்க. ஸோ தே ஆர் ஃபுல்லி கான்ஷியஸ். இப்போ என்னுடைய இஜிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லி கான்ஷியஸ் ஆல்ஃபாவே தான் இருக்கும். ஆனால் அந்த நித்ர யோகா பண்ணி பண்ணி ட்ரெயின் ஆனவங்களுடைய வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா தீட்டா டீப் ஸ்லீப்ல இருக்கிற வேவ்ஸ் இருக்குது. இன்ட்ராக்ட் பண்றாங்க. மிஷின் படி பார்த்தா டீப் ஸ்லீப்னு காமிக்குது. பட் ஸ்டில் தே ஆர் அவேர் என்ன நடக்குதுன்னு ஃபுல்லா சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த நித்ர யோகா. அப்போ பிரெயினுக்கு நீங்க தூக்கத்துக்கான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே நீங்க ஸ்டில் யூ கேன் பி அவேர் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அமேசிங். ஸோ அது வந்து எவிடன்ஸ் பேஸ்டா அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இது பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஸோ பட் இதை வச்சு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறது ஐ டோன்ட். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ஃபா வேவ் உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும், இந்த மிஷினை வச்சு அந்த மிஷினை வச்சு பண்ணுவோம். யூ கேன் கெட் ட்ரெயின்ட். ஸோ உங்களுடைய ஹார்ட் ரேட்டை 50 கிலோ கொண்டு வர முடியுமா? பை ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் டெஃபினெட்லி சார். ரைட். ஸோ அப்போ நார்மலாக ஹார்ட் ரேட் வந்து நீங்கள் சொல்கிற 70 to 72 அந்த ரேஞ்ச் இருக்கிறது எனக்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் பை டூயிங் ரிப்பீட்டடாக ஓவர் இயர்ஸ் பை மெடிடேஷன்ஸ் ஆர் சம் அதர் எக்ஸசைஸ் யூ கேன் பிரிங் டவுன் த ஹார்ட் ரேட் டு 45-50 கொண்டு வர முடியுது. அதே மாதிரி தான் பிரெயினும் உங்களுடைய நார்மல் ஆல்ஃபா வேவ்ஸை அவேக் அலர்ட் வேவ்ஸை இங்கே கொண்டு போனால் ஸ்லீப் வேவ்ஸுக்கு கொண்டு போக முடியுது. ஆனால் தே ஆர் அலர்ட். ஸோ இதுதான் சயின்ஸ். இந்த சயின்ஸ் வந்து நித்ர யோகாவில் ஒரு பாட்டு ஹவு டு டூ அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாலே நிறைய வரும். ஸோ எல்லாருக்கும் அது கிடைக்குமா அப்படின்னா நான் இளையராஜா ஆக முடியாது. ஓகே, எனக்கு மியூசிக் பற்றி சுத்தமாக தெரியாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இவ்வளோ பெரிய ஒரு ஃபீல்டாக இருக்குது. ஸோ என்னமோ விளரிங்கிறாங்க இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரல. ஓகே, ஸோ வராததை விட்டுணும் நம்ம. ஓகே, வந்தது அப்படின்னா யூ கேன் என்ஜாய் தட். ஸோ ஐ டூ யோகா. ஸோ நித்ர யோகாவில் எனக்கு ஐ குட் ஹாவ் அ பெட்டர் ஸ்லீப் அண்ட் வென் எவர் ஐ எம் ஸ்ட்ரெஸ் அவுட். ஒன்றும் இல்லை, அது லாங் ட்ராவல் அப்படின்னா ஐ கோ ஃபார் நித்ர யோகா. ஓகே, rather than the sleep. So that helps me a lot. So I think neurology, cardiology, எல்லாமே we wake up in the middle of the night and we need to address, and with 100% attention ஓட நம்ம அட்ரஸ் பண்ணும் சார். ஏன்னா another person is having their life. So in that situation, how do you handle your loss of sleep? Or நம்ம போயிட்டு திருப்பி வரணும், திருப்பி next day will be a full day. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அண்ட் டஸ் ஹாவ் யூ டன் எனி மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணுறதால ஏதாவது ப்ராக்டிஸ் நீங்கள் வச்சுருக்கிறதுனால இஸ் இட் ஹெல்ப் யூ ஆர் டு யூ டூ சம்திங் எல்ஸ்? டூ திங்ஸ் தட் ஜாப் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஜாப்ல ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் பிகாஸ் நியூராலஜிக்குனால ஸ்ட்ரெஸ்னு வருவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், டெல் மீ ஒன் ஜாப் வித்வுட் ஸ்ட்ரெஸ். நான் அந்த ஜாபுக்கு போயிடுறேன் அப்படின்னா அப்படியே பார்ப்பாங்க. இல்லை சார், நீங்கள் இப்போ தான் டீச்சர், நீங்கள் வந்தீங்க, டீச்சராக இருக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஹெட் மாஸ்டர் வந்தாங்க, இந்த டீச்சரை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் ஹெட் மாஸ்டர் வேலை பார்க்குறது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குது? ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் இன் த ஜாப். ஸ்ட்ரெஸ் ஹவ் யூ பர்சீவ். ஸோ அதுதான் நான் யங் டாக்டர்ஸுக்கு சொல்கிறது இல்லை தான். இந்த ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. யூ ஷுட் ஹாவ் பேஷன். பேஷன் இருந்தால் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏஆர் ரஹ்மான் நைட்டு ஃபுல்லாக மியூசிக் போடுவாராம். ஓகே, திஸ் இஸ் பேஷன். ஓகே, ஸோ 8 மணி நேரம் 9 மணி நேரம் சர்ஜரி பண்ணுற சர்ஜன்ஸ் இருக்காங்க. ஸோ இஃப் ஒன்ஸ் இட் பிகம்ஸ் எ பேஷன், ஸோ தெர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் பற்றி என்னுடைய வியூ. இதையும் தாண்டி அப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு யோகியா அப்படின்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் நடக்கிறதுக்கும் நடுப்புற ஒரு கேப் வரும்பொழுது வி ஷவுட் இட் அதர்ஸ். அந்த கோவம் வரும், அல்லது கோவம் வர மாதிரி நம்ம நடிக்க வேண்டியதாக இருக்க செய்யுது. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டே வராங்க, நம்ம 10 தடவை சொல்லிட்டீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஃபிட்ஸ் வருது அப்படின்னு திருப்பி அதே இதில் வராங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலையா, இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, அது அவங்களுடைய நலத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு கோபம். எஸ். ஸோ இதுதான் ஒரு இப்போ இதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இந்த டாக்டர்ஸ் ஹைங்கிறதுக்கு ரீசன் வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஜாப் பிடிக்குதோ இல்லையோ, தெர் ஆர் லாட் ஆஃப்
அன்பிரிடிக்டபிள்ஸ். எஸ். ஓகே, ஏஆர் ரஹ்மான், இளையராஜா நீங்கள் நான் கோட் பண்ணேன் நான். பட் ஏஆர் ரஹ்மான் கேன் ப்ரிடிக்ட். இன்னைக்கு நைட் நான் உட்கார போகிறேன், இந்த வாரம் ஃபுல்லாக உட்கார போகிறேன். எ பைலட் கேன் ப்ரிடிக்ட். ஸோ நான் இது ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக எனக்கு நைட் டியூட்டி. ஸோ இங்கே நம்ம எஸ்பெஷலி இந்தியாவில், ஃபாரினில் வந்து எல்லாமே டாக்டர்ஸ்க்கும் வந்து ஆஃபீஸ் ஜாப் தான். 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்தாங்கன்னா அவங்க ஃபிஷிங், சாட்டர்டே சண்டே ஃபிஷிங் போனாங்கன்னா, நெட் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஃபிஷிங் தாங்க. ஃபோனே வரக்கூடாது, அங்கே ஃபோன் வர முடியாது. வந்ததுன்னா ஃபோன் பண்ணவங்க ஹேஸ் டு ஆன்சர் எ லாட். ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறது. ஸோ தே வில் பி ஆன் கால், தேர்ட் கால், ஃபோர்த் கால் இருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் ஒன்ஸ் இன் இயர் ஐ கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் முதலும், நீங்கள் தான் முடியும். ஸோ பேஷண்ட் ரிசீவ் பண்ணுறதும் நீங்கள் தான், டிக்ளேர் பண்ணுறதும் நீங்கள் தான். அப்படிங்கும்போது எல்லாம் நீங்கள் டைரக்ட் ரெஸ்பான்ஸ். அதனால இந்தியன் டாக்டர்ஸ் ஆர் மோர் ஸ்ட்ரெஸ்ட். ஏன்? அவங்களுக்கு பேஷன் இல்லையா? இருக்குது. லாட் ஆஃப் அன்பிரிடிக்டபிள்ஸ். இன்னைக்கு நைட்டு நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குவீங்களா மாட்டிங்களா? தெரியாது. ஒரு தடவை உங்களை கூப்பிடுவாங்களா, 6 தடவை கூப்பிடுவாங்களா? தெரியாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ். அதனால ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் த டாக்டர்ஸ் இஸ் கம்மிங் டவுன். ஸ்லீப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். நம்மளை ரெஜினிவேட் பண்ணுறதுக்கு ஸ்லீப்போட வேறு பெஸ்ட்டு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சரியான ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தொடர் தூக்கம் அப்படின்னா அது பெஸ்ட். அந்த தொடர் தூக்கம் இல்லைங்கிற பொழுது உங்களுடைய கெமிக்கல்ஸ் மாறுது. வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? அடுத்த கொஷின். ஸோ ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? கெமிக்கல், பிரெயின் இருக்கிற கெமிக்கலுடைய சேஞ்சஸ் தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு இரிட்டபிலிட்டிஸ், ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆன்சைட்டி, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஒரு பெரிய குரூப்பில் சொல்கிறோம். அது ஏன் வருதுன்னா நல்ல தூக்கம் இல்லை. நல்ல தூக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் அன்பிரிடிக்டபிள் ஜாப். ஸோ அன்பிரிடிக்டபிள் ஒர்க்ஸ். ஸோ திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்தாங்கன்னாக்கா நீங்கள் 2 மணிக்கு போனீங்கன்னா திருப்பி எப்போ வரீங்கன்னு கூட சொல்ல முடியாது. 5 மணி கூட ஆகலாம், 5 மணிக்கு ஆகலாம், 6 மணி ஆகலாம். 2லேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய அட்ரினல் லெவல் வேறு மாதிரி போகும். ஆமாம். அந்த பேஷண்ட்டுக்கு டயக்னோஸ் பண்ணுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, மேலே கேத்தலாக்கு ஷூட் பண்ணுவீங்க. அது கரெக்டாக அதை வந்து ஓப்பன் அப் ஆகணும், ஓப்பன் ஆகணும், திருப்பி பண்ணுவீங்க, திருப்பி பலூன் போடுவீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் 2லேருந்து 5 போயிட்டு திருப்பி 9 மணிக்கு நீங்கள் ஓபியில் போய் உட்காரணும். கரெக்ட். ஸோ அதனால் என்னுடைய ப்ரொஃபஸர் யூஸ்வலாக சொல்லுவார், ஓகே நிறைய தடவை வந்து பேஷண்ட்ஸ் வந்து டாக்டருடைய ஃபியூனரல் ஃபயர் அட்டன் பண்ணுவாங்களாம். ஓகே, டாக்டர் யூஸ் டு சே நீங்கள் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், நீங்கள் உங்களுக்கு மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க டாக்டர். ஆனால் டாக்டருடைய மரணத்தை வந்து நிறைய பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைஃப் எக்ஸ்பென்ஸ் குறையிறதுக்கு காரணம் அது. ஸோ ஐ சே தட் ஒவ்வொரு ஏஜுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க சப்பார்டினேட்ஸை ட்ரெயின் பண்ணுங்க. நீங்கள் வந்து நைட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கு. ஸோ நைட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தீங்கனாலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ ஆர் யூ ஹாவ் அ ப்ரிடிக்டபிள். நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு கால் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இருக்கிற சேலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நியூராலஜிஸ்டும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நியூராலஜிஸ்ட் தான் நைட் கால் எடுப்பார், யார் கூப்பிட்டாலும் சரி. அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வில் பி தேர். திஸ் இஸ் நாட் த ப்ராப்ளம் இன் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் தி கவர்மெண்ட் செக்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல ஒரு டியூட்டி கார்டியாலஜிஸ்ட் வந்துடுறாரு. ப்ரைவேட் ப்ராக்டிஸில் இந்தியாவில் வந்து முதலும் முடிவும் நீங்கள் தான். அதுதான் உங்களுடைய ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் காரணம். அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், அன்பிரிடிக்டபிள் sleep disturbance is the reason for neurotransmitter, neurochemical changes in a person's brain that causes all problems, including high incidence of stroke, high incidence of cardiac problems, and all lifestyle modifications. So night நீங்கள் தூங்குறீங்க, 2 மணிக்கு எழுந்து போறீங்கன்னா ஒரு பசி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு சாக்லேட் சாப்பிடணும்னு தோணுது, எனர்ஜி ஏதாவது சாப்பிடலாம். கரெக்டாக சார். இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள் அண்ட் அன்சர்டன் ஆல்சோ. இல்லை சார், நம்ம ஃபீல்ட் ஆல்சோ இஸ் அன்சர்டன். தட் அன்சர்டனிட்டி இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் பை அதர் ஃபீல்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி வி cannot compare us to soldiers or anything because they are putting their lives. பட் அவங்கள தவிர்த்து வேற எல்லாமே தி அன்பிரடிக்டபிலிட்டி, அன்சர்டனிட்டி இஸ் ஸோ ஹை அண்ட் வி ஆர் ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேஷண்ட். ஆனால் இப்போ இந்த அன்பிரடிக்டபிலிட்டி வந்து ஈவன் விவசாயிகளுக்கும் அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கு. ஓகே, இந்த மழை வருமா வராதா தெரியாது, மழை அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணணுமா தெரியாது, திடீர்னு ஒரு பூச்சி வந்து காலியாகுமா தெரியாது. சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான வெட்டுக்கிளி வந்து அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போச்சு அப்படின்னு போட்டாங்க போன வருஷத்தில் வந்து நார்த் இந்தியாவில். கோடிக்கணக்கான வெட்டுக்கிளி அப்படியே வந்து எல்லாத்தையும். ஸோ இதெல்லாம் அன்பிரடிக்டபிள், அவங்களுக்கும் அன்பிரடிக்டபிள் தான். எல்லா ஃபீல்டும் அன்பிரடிக்டபிள் இருக்குது. ஒரு கார் ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணுறான், அது கடைசியில் மேலே வருமா வராதா, ஃபெயிலியரா, வெளில வந்த பிறகு ஃபெயிலியர் ஆச்சு, எல்லாத்தையும் திருப்பி பண்ணுவான். குரோர்ஸில் வந்து ஒரு படம் எடுக்கிறான். ஸோ
ஸோ அவ்வளோதான் அன்பிரடிக்டபிள். நல்ல ஊற்றிங்க படம் எடுத்துட்டாங்க. அவ்வளோதான் ஸ்டில் ஊற்றிச்சு. இன் ஸ்பைட் ஆஃப் ஸோ தட் பட் இது எல்லாமே மெட்டீரியல் ரிலேட்டட். புரியுது. எஸ், தே ஆர் ஆல் நம்ம இதில் லைஃப் ரிலேட்டட். எஸ், we cannot. இந்த பிஸ்னஸ் போச்சு, ரைட், ஓகே, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த கார் ஃபெயிலியர் ஆச்சு, இன்னொரு கார் பண்ணிக்கலாம். இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு, இன்னொரு படம் பண்ணிக்கலாம். ஓகே, லைஃப் போச்சு, இன்னொரு லைஃப் கிடையாது, ஒரே ஒரு லைஃப் தான். ஸோ அதுதான் ப்ராப்ளம். எவ்ரிதிங் இஸ் அன்பிரடிக்டபிள். நமக்கு அவங்க வராங்க உசுரோட, அவங்க லைஃப் போச்சு அப்படின்னு சொன்னா, ஸோ அது தட் இஸ் அன்பிரடிக்டபிள். இந்த லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய பேஷண்ட்ஸுக்கும் தெரியும். அங்கே அக்செப்டன்ஸ் இல்லை. அது வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது கேட்டிங்கன்னா. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆல்சோ. அந்த பொறுமை இல்லை. ஸோ இப்போ நம்ம டாக்டர்ஸ் மத்தியில் நான் சொல்கிறது என்னென்னா, நான் காப்பாற்றிடுறேன் அப்படிங்கிறது காப்பாற்ற முடியாது. இந்த சே தட் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், கடவுளை தான் நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம். கடவுள் இன்ன வரைக்கும் எங்கள் தாத்தாவை காப்பாற்றலை, எங்கள் அப்பாவை காப்பாற்றலை, என்ன காப்பாற்றுமான்னு தெரியாது. பட் கடவுள் எங்கள் தாத்தாவும் காப்பாற்றினார், எங்கள் அப்பாவும் காப்பாற்றினார், நானும் காப்பாற்றிட்டு இருக்கேன்னு சொல்கிறது தமாஷா சொல்கிறது. அது இட்ஸ் அ ஃபேக்ட் தட். ஸோ பிகாஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது சாதாரணமாக இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்ஸ் 45-50லேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 68 to 70 வரைக்கும் வந்துருச்சு லைஃப். வாட் யூ மீன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி? அந்த 1 year கிடைச்ச பிறகு த ஆவரேஜ் பீப்புள், நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிங்கன்னா அது. ஸோ எல்லாரும் இப்போ 68 வயசு வரைக்கும் வாழ்ந்தாகணுமா, அல்லது 68 வயசுக்கு பிறகு வாழக்கூடாதா? ஸோ 95 இயர்ஸுக்கு வாழ்க்கைங்க 40 வயசுலேயே வந்து போகிறாங்க. ஸோ அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுக்கு காரணம் மெடிக்கல் சயின்ஸ். பட் அதில் அந்த அன்பிரடிக்டபிளை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதனால தான் இந்த வயலன்ஸ். எஸ். ஸோ நான் சொல்கிறது வந்து இது முடியும், இது முடியாது, நம்மளை தாண்டி இருக்குது. இட்ஸ் அ பயாலஜி. அந்த பேஷண்ட்டுடைய ஹார்ட்டு, அந்த பேஷண்ட்டுடைய கிட்னி, அந்த பேஷண்ட்டுடைய இம்யூன் ரிலேட்டட் இதை பொறுத்து தான் எல்லா ஸ்ட்ரோக்கும் நான் த்ராம்பலைஸ் பண்ணியோ அல்லது எல்லா ஹார்ட்டும் வந்து கிளாட் பஸ்டர் போட்டோ ரெக்கவரி ஆகிறது இல்லையே. தே ஹவ் சீன் தட். ஸோ அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தா, அந்த டாக்டர் போயிருந்தா, ஸோ தெர் இஸ் ஒன் ஹாஸ்பிட்டல் விச் so far not come across a death. Any hospital within 10 days of that they had to come as a death. ஸோ இந்த புரிதல் கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, அந்த புரிதலுக்கு காரணம் வந்து அந்த அதே திருப்பி நான் சொல்கிறது, அந்த கிராமத்தில் ஆடு வளர்க்கும் போது அது இறந்து போகிறத பார்க்குறான், ஒரு கோழி இறந்து போகிறத பார்க்குறான். அது இது எல்லாமே நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து எதுவுமே அது கிடையாது, ஒரு மாயில. ஸோ எல்லாமே டே ஃபுல்லாக போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது வரும்பொழுது தான் அவனுடைய ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கு. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஐ பெய்ட் மணி. Yes, so that's what they other அது ரெண்டாவது விஷயம். நான் மணி பே பண்ணுறேன் நான் அப்படின்னு. ஸோ வாட்? ஸோ என்னையும் என்னால் காப்பாற்றிக்க முடியாது. அது வந்து கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், டைம் ஆகணும். இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ தி ஒன்-to-one இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், வாட் வேர்ட் தட் தே யூஸ், அவங்க மென்டாலிட்டியில் என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த வயலன்ஸ். ஸோ எல்லா இடத்துலையும் நடக்கும் வயலன்ஸ். ஹோட்டலில் வயலன்ஸ் நடக்குது இல்லையா, போலீஸே அடிக்கிறாங்க, வயலன்ஸ் நடக்குது இல்லை, எல்லா இடத்துலையும் வயலன்ஸ். இது வந்து இரிட்டபிள், அது ஜென்ரலாக அந்த இரிட்டபிள் மென்டாலிட்டி இஸ் ஹை. எவ்ரிதிங் ஹாஸ் டு பி ஃபாஸ்ட். ஸோ ஆனால் அதே ஆள் வந்து ஒரு மினிஸ்டர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க, எங்கே விழுன்னு தெரியும். ஸோ ஏன் எங்கள் வீட்டுக்கு ரோடு போடல அப்படின்னு ஒரு மினிஸ்டர் வர்றாங்கன்னா மினிஸ்டர் போய் கேட்ட முடியுமா? கேட்க முடியாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். செல்லெடுத்த காப்பான்னு சின்னம் காப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே சண்டை போட்டால் உதவுன்னு தெரிஞ்சுன்னா அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால தான் டாக்டர் அசோசியேஷன் செய்து, ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டிஃபர். ஐ திங்க் வி ஷுட் பி ஜென்ரலி ஆத்தென்டிக் அண்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக கொடுக்கறது நம்மளோட ஒர்க்கு. கண்டிப்பாக. அது ஏன் இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்ணுறேன்னா சார், ஏன்னா அவங்களே தே ஆர் கம்மிங் இன் பெயின் ஆர் தே ஆர் கம்மிங் இன் லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன். We cannot joke around there. இப்போ எல்லாமே become very trivialized with our பரிதாபங்கள் எல்லாமே trivialize ஆயிடுச்சு ஆக்சுவலா. பட் we have to be authentic. I think ஜோக்கா எடுக்கக்கூடாது. We are very serious about things and I think that is more important. இப்போ வர எங்க ஜென்ரேஷன் ஆல்சோ they are finding it difficult to communicate. அதாவது கம்யூனிகேஷனே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. இப்போ அது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன கேட்டிங்கன்னா. ஹவு டு டாக் டு பேஷண்ட், ஹவு டு எக்ஸ்பிளைன் டு தெம், இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ரைட்லி சார் தட் எவ்ரிதிங் இஸ் பிஸ்னஸ் பேஸ்ட். நான் மணியை கொடுப்பேன், எனக்கு வரணும். அது வந்து ஸ்கூலிங்லேருந்து ஆரம்பிச்சு. அதனால் இன்னைக்கு +2 முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹவ் யூ met யுவர் டீச்சர், +2 டீச்சர்? இல்லையே, என்ன விஷயம்? நான் 2 லட்சம் கொடுத்தேன் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு.
நான் வந்து அவ்வளோதான். அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பே நீங்கள் இப்போ இருக்குது. நம்ம பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டீச்சர்ஸ் வந்து டீச்சர் கூட கால் தம் வி விஷ் தம். இப்போ வர டீச்சர்ஸ் ஏன்னா டீச்சர்ஸும் மாறிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த ஜாப் வந்து இந்த குரூப்லேருந்து அந்த குரூப், அந்த குரூப்லேருந்து இந்த குரூப் பேக்கேஜில் அவங்களும் மாறிட்டு இருக்காங்களா. ஸோ எந்த ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் வருது. ஸோ ஈவன் ஃபேமிலி டாக்டர்ஸ் ஆல்சோ கான். எஸ் சார். அந்த ஓகே, கான்செப்டே நான் இன்னைக்கு போனேன்னா அவ்வளோதான். இவன் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி. இன்னைக்கு நான் வந்து காசை கொடுத்தேன், நீங்கள் இந்த இட்லி கொடுத்தீங்க, அவ்வளோதான். அடுத்தது இந்த மாதிரி மணி டைம் இதுதான். இப்போ நம்ம ஒரு பேஷண்ட், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் வரத்துக்கும் ஹோட்டலுக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே மணியை ரெடி பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ஜாலி மூட் இருக்குது, என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஓகேவா? அந்த ஹோட்டலில் போகிறாங்க, ரூமுக்குள்ளார போகிறாங்க, ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது, அது ஒரு விஷயங்கள் இருக்குது, இப்படி தான் நடக்க முடிச்சு. வேறு எதுவுமே பெருசாக நடக்க முடியாது. ஸோ சாப்பாடு சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ண முடியும். ஆனால் திடீர்னு நம்ம கேஷுவாலிட்டிக்கு வராங்க அப்படின்னா அதுக்கு முந்தின வரைக்கும் ஒரு டிவி பார்த்துருப்போம், அல்லது அடுத்த நாள் ஜாப் போகிறதுக்காக அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அது வரும்பொழுது அன்பிரிடிக்டபிள். நம்பர் 1, கையில் காசு இல்லை. நம்பர் 2, அந்த செலவும் எவ்வளோ ஆகும்னு தெரியாது, அன்பிரிடிக்டபிள். அதனுடைய அல்டிமேட் அவுட்கமும் அன்பிரிடிக்டபிள். அட்டாக் வந்து பழைய இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு டாக்டரு. செலவு எவ்வளோ ஆகும்னு கேட்டாலும் இன்னைக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்கிறாரு. நாளைக்கு நான் இவர் அட்மிட் பண்ணுறதுக்குன்னே நாளைக்கு நான் இந்த ஜாபுக்கு போகலாமா முடியுமா தெரியாது. ஃபோன் பண்ணி சொன்னால் என்ன நீ அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஹைலி இரிட்டபிள் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. இதுதான் நான் என்னுடைய ஒர்க்கர்ஸுக்கு சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய கிளைண்ட் ஆல்ரெடி ஹைலி இரிட்டபிள் மூட். ஹோட்டலுக்கு வரக்கூடிய கிளைண்ட் வேறு, ஒரு டூருக்கு போகிற கிளைண்ட் வேறு. வெல் பிளான்ட், வித் மணி, வித் மைண்ட், வித் லீவ். இங்கே அந்த 3மே இல்லை. ஸோ அதனால ஈஸியாக இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா ரிசப்ஷன்லேருந்து வார்ட் பாயிலேருந்து எல்லாருமே கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. அது ஐ திங்க் த பேஷன், அது நம்மளோட ஹாஸ்பிட்டல் எத்தோஸ் அண்ட் இது அது மாதிரி தான் இருக்குது சார். அதனால தான் we are doing quite well. அந்த சைக்காலஜி நம்ம புரிஞ்சுக்கிறோம். Yes, the psychology of the people has to understand. They are not just coming for a trip or a jolly trip. They are the sufferers and serious business. You know, somebody's life is involved and we need to be very true to them. என்ன ஆகுது, என்ன பண்ண போறோம்னு we should be very clear in our especially in emergencies. Very very true. And இன்னைக்கு நீங்க சொன்ன questions எல்லாமே என்னோட பேஷண்ட் ஒருத்தர் கேட்டார், என்ன ஆகும். They already came very late and so many complications is expected. You stay in the hospital. I don't know. அந்த கில்ட் ஆங்கரா மாறும். சொன்னீங்களே வெரி லேட் அப்படிங்கும்போது அந்த கில்ட் வந்து யார் மேலே சொல்ல முடியும்? ஆங்கரா அது ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் மேலேயோ டாக்டர் மேலேயோ மாறுது. ஸோ அந்த கில்ட் பார்ட்டு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆங்கரா மாறுது. என்னால் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கு என்ன யார் ரீசன்? நம்ம தான். ஓகே, ஸோ they need to vent out அந்த டைம். ஸோ thank you sir, thank you for joining us in our podcast. Thank you very much. Insights and expertise நீங்க ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இது வந்து போத் ஃபார் பேஷண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டாக்டர்ஸ் அண்ட் ஆஸ்பைரிங் டாக்டர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் சார் நாங்கள். அண்ட் ஐ ஹோப் யூ கம் டு அவர் பாட்காஸ்ட் அகைன் அண்ட் வில் ஹாவ் another lively discussion. கண்டிப்பாக. தட் அதாவது இந்த மெசேஜ் வந்து ஐ ஃபீல் பப்ளிக் போகணும். இதுதான் வந்து இதை வந்து பேஷண்ட்ஸுக்கு நம்மளால கொடுக்க முடியறது இல்லை பெரும்பாலும். ஏன்னா அவங்க வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே கொடுக்க முடியல அவங்களுடைய டவுட்ஸ். அதுக்கு தான் நம்ம தமிழில் எழுதி புக்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் அண்ட் பாடி இந்த இதில் தான் நம்ம விளையாடுறோம். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா தன்னை அறிவதால் தனக்கு ஒரு கிடையில்லை, தன்னை அறியாமல் தானே கிடைக்கின்றான், தன்னை அறியும் இருந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்க தான் இருந்தானே, யூ ஆர் த காட். Yes, you are the God. That is the most important thing. அதுதான் அந்த ஒரு மெசேஜ் தான். ஸோ நீங்கள் உங்கள் உடம்பையும் உங்களுடைய உள்ளத்தையும் பார்த்துக்குங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிவென்ஷனுக்கு பெஸ்ட். அவ்வளோ. தேங்க்யூ. Thank you sir. Thank you very much.